அடுத்த பாசத்துக்கு வரும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. அப்புறம் மணிக்கதும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரவரமாயன் மணிவண்ணன் நென்னலை வாயினேன் தான் தூயோமாய் வந்தோம் திருடப்பாடுவான். அது சொல்லியாச்சு இல்லையா? இப்ப என்னாச்சு, 10 பேர் எழுப்பியாச்சு. இது திருப்பாவில் திருப்பள்ளி அடிச்சு 10 பேர் கரெக்டா. அந்த திருப்பள்ளிச்சும் 10 பாட்டு. எதுக்காக எழுப்பினா, செய்யாதுன்னு செய்யோம்னு கீழே சொன்னோம் இல்லையா? பாகவதால முன்னிட்டு அல்லது நாங்க பெருமாள் செய்ய போக மாட்டோம்னு அது அப்படியே அனுஷ்டானத்தை கொண்டு வச்சோம். ததியரை முன்னிட்டு பற்ற வேண்டும் என்னும் இடத்தை அனுஷ்டித்து காண்பிக்கின்றாள் இதில். அதுல அந்த செய்யாதுன்னு செய்யும் வேதம் வல்லவர்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பாதம் பணிய வேண்டும். பாகவதால முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கணும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த சொன்னத்தை ஆண்டாள் நீங்க அனுஷ்டித்து காட்டுற. நாயகனாய் இருந்த நந்தகோபுர கோவில் காப்பானே எழுந்திராய் என்று அவனை போய் எடுப்பார். நாயகனாய் நின்று நந்தகோபுர கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாய். இந்த பாஷத்தை அர்த்தம் தெரியும். நாயகனாய் நின்ற அப்படின்றது ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையா? அதுக்கு நவுன் எது? அது எதை கோபி பண்றது? நாயகனாய் நின்ற நந்தகோபன் சொல்லலாம். லோகத்துக்கெல்லாம் நாயகனானுக்கு நந்தகோபன், அவனுடைய கோவில் காப்பான்னு சொல்லலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனை கோவில் காப்பானே, கோவில் காப்பவனுக்கும் அது அட்ஜெக்டிவ் ஆகலாம். புரியுதா? அந்த பார்சிங்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அந்த அட்ஜெக்டிவ் குவாலிஃபைங் த நவுன் சொல்லுச்சு. அந்த நாயகனாய் நின்ற அந்த அட்ஜெக்டிவ் குவாலிஃபைங் த நவுன் நந்தன்னு சொல்லலாம். வாயில் காப்பானே அங்க அந்த நவுனையும் இது குவாலிஃபை பண்றதுன்னு சொல்லலாம். எப்படி அன்வயிக்கிறதுன்னு கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளைய. அவர் சொன்னார், நந்தகோபனுக்கு அன்வயிச்சாலும் பாதகம் இல்லை, அவன் வாசல் காப்பான அனுபவிச்சாலும் பாதகம் இல்லை. கண்ணனுக்கு அன்வயிக்கூடாது. நாயகனாய் நின்ற கண்ணனை சொல்லக்கூடாது. இங்க ஏன் ஒரு ஆத்துல போன தம்பி இருக்கான், தமையன் இருக்கான், ஒவ்வொருத்தர் காரியம் கேட்டு தம்பியை பார்த்தா, அடா நீதான் மகாவியாபம், நீ மனசு வச்சியானா நிறைய காரியம் செய்யலாம், அவனு ஸ்தோத்திரம் பண்ற. அப்புறம் தமையன்னு பார்த்தா, இல்ல மாமியார் மாட்டு பொண்ணு இந்த மாதிரி பார்த்தா, மாமியார் தலையா ரொம்ப நல்லா இருக்குன்னு அவளை பார்த்து சொல்றது. மாமியார் மாட்டு பொண்ணு பார்த்தா, அடடா உன் தலையை சாப்பிடணும் அப்படின்னு தாங்க. இவகிட்ட மாமியார் பத்தியோ மாமியார்கிட்ட மாட்டு பொண்ணு பத்தியோ சொன்னா லோகத்துல சில பேருக்கு அந்த மாதிரி ஆகாது. ஒருத்தர் ராமன் காட்டுக்கு போறான், சீத்தையை நான் உன்னமா இங்கே விட்டு போறேன், நீ ஜாகிரதையா இரு, ஆனா ஒரு காரியம் மாத்திரம் நீ செய்யாத. என்னை பத்தி அடிக்கடி பரதம் கிட்ட நீ ஸ்தோத்திரம் பண்ணாரு. நான் காட்டுக்கு போனாட்டு எங்க ஆத்துக்கார் கைக்கு வந்து ராஜ்யத்தை விட்டு போட்டார், இந்த மாதிரி எந்த பிள்ளை இருப்பான், இப்படிப்பட்டவர் விட்டு போட்டாரு என்ன, எங்க பிள்ளை ரொம்ப நல்லவர், எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பிள்ளைதான் இருப்பா, இன்னொரு பிள்ளை எல்லாம் ராஜ்யத்தை வாங்கிட்டாலே என் மாத்துக்கார் போல யார் இருப்பான்னு ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் வந்து கொஞ்சம் கோபம் வரும். ருத்தி யுக்தாகி புருஷாக நசகந்தே பரஸ்தவம், ராமன் சொல்ற வார்த்தை. இது லோகத்துக்கு ரொம்ப ஒட்டும், பரதனுக்கு ஒட்டாது. லோகத்துக்கு கொஞ்சம் செல்வம் வந்துருச்சுன்னா அசலாடு ஸ்தோத்திரம் பொறுக்கவே மாட்டான், அவளை பத்தியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஏன் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க யாருக்கிட்ட வந்துடும் அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், யாரால காரியம் ஆகணும் அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி. இங்க போய் கண்ணன் ஸ்தோத்திரம் பண்ண அவங்ககிட்டே போடுவா. கிளார்க்கு கிட்ட போனா நீ தாண்டா மினிஸ்டர், நீ தாண்டா கலெக்டர், நீ மனசு வச்சாதானே காரியம் நினைக்கும், மினிஸ்டர் எல்லாம் என்னோட காரியம் அப்படின்னு சொன்னதா. மினிஸ்டர் போட்டு நீ என்னடா மினிஸ்டராடா அப்படின்னு அங்கேயே போடணும் முடியுமா? அதுக்காக இவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணும். அது நல்லா தெரிஞ்சதுக்கு இந்த பெண்கள் லௌக்கியம். நாயகனாய் நின்று நந்தகோபன் இருக்கானே, அல்லது நான் இன்னும் ரொம்ப அது ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப வேகமா சொல்லக்கூடாது. நாயகனான் நந்தகோபனை கோவில் காப்பானால தான் ஆகணும். அப்புறம் இவன் கதவு தந்துட்டு தான் உள்ள நந்தகோபன், அதுல அவனை தான் அந்திக்கணும். அப்படி இது ரெண்டுக்குள்ள நிர்பந்தம் பண்ணாத கிருஷ்ணன் கிட்ட அந்திக்காம இருந்தால் போரும் அப்படின்னு தான் சொல்ற. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இந்த நாயகனாய் நின்ற அந்த பதம் லோகத்தில் யாருக்கு பிரசித்தம்? தெய்வ நாயகன் அப்படின்னு பெருமாளுக்கு தான் பிரசித்தம். இந்த பதத்தை பெருமாளுக்கு உள்ள விசேஷத்தை பிடுங்கி வாசல் காப்பான கொடுத்துட்டான். அங்கதனை பார்த்து கேட்கிறான் ராவணன், நீ யார்? அவன் சொல்றான், நானா சொல்லட்டுமா? சொல்லுனா, பூத நாயகன், நீ சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன். இந்த டிவி காமிச்சானே ஸ்ரீ ராமச்சந்திரன், ஸ்ரீ மத்கரோன்னு ஸ்ரீன்னு சொல்லாதே, ராவணன் ஸ்ரீருவான் இல்ல, ராவனுக்கால ராவணன் ரொம்ப நல்லா அடிச்சான். அந்த ஸ்ரீராமன் ஸ்ரீ சொல்லாதேன்னு அவன் சொல்லாதேன்னு இந்த பரிச்சயம் ஸ்ரீராமன் சொன்னானே, ஸ்ரீ ராமதேவர் அப்படின்னு ஸ்ரீ போட்டே சொல்லுவான்.
அந்த மாதிரி அங்கதனை ஒரு நாயகன், ராமன் போய் நாயகன் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது ராவனுக்கு. அவங்ககிட்ட சொன்னான் பூத நாயகன், பஞ்சபூதங்களுக்கு நாயகன். போரும் போரும் இவன் ஏண்டா காட்டுன்னு ஆயிடுத்து ராவனுக்கு. பூத நாயகன், நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன். அது அர்த்தமே சொல்ல வேண்டாம் சப்தம். அப்பூ மேல் சீதை நாயகன். தாமரை பூல் இருக்கிற பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமரை பூல் இருக்கிற யாரு? மகாலட்சுமி. அவளுக்கு தான் இப்ப சீதையா பிறந்திருக்கா, அவளுக்கு நாயகன். அப்பூ மேல் சீதை நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன். நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அதுக்கு இவன் சிவபக்தனோ இல்லையோ அந்த தெய்வத்துக்கு நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன். இந்த மாதிரி பரத்துஷ்டம் யாரு இருக்கா? வேறுள்ளன்னு போதுல எக்ஸப்ட் சிவபெருமான் போடல. நீ வணங்குற தெய்வம் இருக்கே, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மேல சொல்லணும். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுது. ராவணன் இருக்குச்சியே, ஒரு ஆள் இருக்குச்சே சபடீகரணத்துக்கு மனுஷால் ஏற்பட்டா அவன் என்ன ஆகும்? யாரா அவெல்லாம் வந்திருக்காங்கன்னா விஷ்ணு ஸ்தான் தருவார், பிரேதஸ்தான் யாருக்குறான்னு உனக்கு தான் அப்படின்னா போட்டான், ஒரே வாரத்திலேயே போட்டான். அந்த மாதிரி ராம சைன்யத்துல எங்கடா இருக்கான், யாரா சுக்ரீவன் யாரு, அங்கதன் யாரு அப்படின்னு கேட்டு இருக்கான். எஸ்து சவ்யமசோ பக்ஷம் ஆஸ்தித்தி திஷ்டதி ஸ்ரீமதா ராஜராஜன் லங்காயா அப்படியே சுகசார் வயிறு எரி இப்படியே சொன்னான். இதோ பெருமாளுக்கு இடக்கை பக்கத்துல இருக்கானே தெரியும்டா, அதான் விபீஷன் தானே. விபீஷன் மட்டும் இல்ல, ஸ்ரீமதா ராஜராஜன் லங்காயா அபிஷேகிதா. இவன் இருக்குச்சே லங்கையில முடிச்சு விட்டு பட்டு விட்டான். லங்காயா நான் இருக்குச்சியாடா போச்சு, அதிலே பாதி படம் போச்சு. யாரா அவருக்கு முடிச்சு விட்டான்னா, உனக்கு முடிச்சு விட்டி உன் கையால தார்ப்புணும் தேவதாந்திரங்கள் போல் அன்றியே ஊற்று மாறாதே செல்வத்தை உடையதான் தேவதேவன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கான். ராமாயணம். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண யாரு? சிவன், பிரம்மா. உனக்கு பட்டாபிஷேகம் உங்க கையால கூட்டுப்பட்டு இருக்க பாரு. ஏண்டா நாமே ஓட்டு போட்டு அவஸ்தப்படணும் இல்லையோ? அந்த மாதிரி உனக்கு முடிச்சு விட்டு விட்டு நான் எங்க தமிழ்நாட்டு பத்தி சொல்றேன், அங்க போன மாறாட்டு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி உனக்கு முடிச்சு விட்டு உன் கையா தார்ப்புன்றது குட்டுப்படுறது. அந்த மாதிரி தேவதாந்திரத்தை போல இல்லாத அவனுக்கு முடிச்சு விட்டு யார் தெரியுமா? ஸ்ரீமதா. அந்த ஸ்ரீமதா ஊற்று மாறாத நித்திய ஸ்ரீயா ஏறு திருவுடையான்னு சாய்க்கிறார்கள். நாளுக்கு நாள் உன்னுடைய செல்வம் அதிகமாயிட்டு, மற்ற பேர்லாம் செல்வம் குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த தமிழ் பதத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் ஏறு திருவுடையான். ஏன் நாளுக்கு நாள் அவனுடைய செல்வமானது அபிவிருத்தமாயின்று. நாளுக்கு நாள் பாருங்க பெருமாள் வைபவம் ஆச்சு. பெருமாள் ஊருக்கு வேலை போறாருன்னா இன்னும் நிறைய பேர் வரா, இன்னும் நிறைய பேர் டோலைக்கு கூப்பிடுறா. எங்களால் தான் டைம் போறல. அந்த மாதிரி நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. ஒரு மாசம் வந்தாச்சு, 10 நாளைக்கு மேல பெருமாளை சீந்துவார் இல்லன்னு இல்லாத இப்பதான் நிறைய லோகத்துல பிரசித்தமாறுது. அங்கங்க எங்காத்துக்கு வேணும், எங்க இது வேணும், டோலைக்கு வேணும், அது வேணும், ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிடுறா. எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. மணியோ 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அதுல 6 மணிக்கு கூட தான் தூங்க, 6 மணி கூட 5:30 மணி தூங்க. இது பெரிய மனுஷனா தான் 5:30 மணி தூக்கத்தில் 5:30 மணியே தூங்கும் ஒரு பெரிய மடாதிபத்தின்னு போடுவா. இந்த மடத்தை போட மாட்டேன். 5:30 மணி அவகாசம் கூட எல்லாம் தூங்குறது. அந்த மாதிரி இருக்கு. 24 மணி நேரத்தில் எத்தனை இடத்துக்கு போகணும்? அந்த மாதிரி ஏறு திருவுடையான். அந்த மாதிரி ஸ்ரீமதா ராஜராஜன் லங்காயா அபிஷேகிதான்னு சொல்றான். அந்த மாதிரி வேறுள்ள தெய்வ நாயகன். அது மட்டும் நீஷப்பும் வேத நாயகன். வேத வேத்தியான பெருமாள் யாருன்னு தெரியாது, வேத மாத்திரம் சபை பிராமண கர்த்தபகான்னு வேதத்தை அத்தியானம் மட்டும் வேத வேத்தியான பெருமாள் யாருன்னு தெரியாது. அவங்ககிட்ட துவேஷம் உள்ளவனா இருந்தா வசந்த பட்டு துணிலாம் இந்த போட்டு ஒரு கழுது போறதோ இல்லையோ, அது துணிதான் சுமக்குதோ அந்த பட்டுக்கிட்டுலாம் அதுக்கு அலங்காரத்தை உபயோகப்படுவான்னு. அதோட வேதம் சுமந்த கற்பூரம் சுமக்கிற கழுது இருக்கோ இல்லையோ, அது கற்பூரத்துடைய வாசனை தெரியாது. அதோட வேதம் சுமந்த கழுது என்ன யாரு? வேதாத்தியனம் பண்ணவாள், பகவத் பக்தி இல்லாத அத்தியனம் பண்றாள். வேத வேத்தியன் சாட்சாத் சர்வேஸ்வரன் புரிஞ்சுட்டு அவன் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருந்தானா அது ரொம்ப நல்லது. நிறைய 4 பேர் அத்தியனம் பண்ணி பெருமாள்கிட்ட பக்தி இல்லைன்னா வேதம் சுமந்த கழுதை பிரமாணம். சபை பிராமண கர்த்தவ, அது அப்ராமண கர்த்தவன், இது பிராமணா பிறந்த ஒரு கழுதை அப்படின்னு தான் சாய்க. அந்த மாதிரி நீஷப்பும் வேத நாயகன். நீ வேதாத்தியனம் பண்றீங்கடா, அந்த வேத வேத்தியன பெருமாள் கிட்ட வேத வேத்தியே பரைய பும்சி. அங்க ரொம்ப அழகா சொன்னார் கிருஷ்ணன். சொல்லி வேதேஸ்வரி அகமே வேத்தியான்னு சொல்லிட்டு போட்டான். இது இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. ராமன் நீ தான் வேத வேத்தியம் சொல்லுவேன் நான் ராமனை பார்த்து என்னை பத்தி நான் சொல்லிப்பான்டா அப்படின்ட்டு. அதுக்காக தான் வேற ஒருத்தர் சொன்னார், வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாச்சு. வேத வேத்தியன் ராமனா பிறந்தான்னா ராஜா மாறு வேஷத்துல போனா அவனுடைய பாடி கார்டெல்லாம் அப்பயே வருவான், அவனும் மாறு வேஷம் போடுவான். அதுல வேத வேத்தியன் எம்பெருமான் மனுஷனா அவதாரம் பண்ற போது வேதமானது என்ன பண்ணுது? சாட்சாத் ராமாயணாத்மா அப்படின்னு அது மேல சொல்ற. அந்த மாதிரியான ரீதியில நீஷப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன். எல்லாருக்கும் தலையில ஒரு விதி இருக்கோ இல்லையா, அந்த விதிக்கு அவன் நாயகன், அவன் தான் நேதா. இப்படி சொல்றான். ஏன் அவன் தான் பிரசித்தம். இங்க ஆண்டாள் என்ன பண்ணா, இப்ப அந்த பெருமாளால காரியம் இப்ப ஆகாது, அது உள்ளுக்குள்ள போனதான். அதுக்கு முன்னாடி அவனை திறந்து கிள்ள விடுறது இவன் வேண்டியிருந்தாலும் இவனை போய் நாயகன் ஸ்தோத்திரம் பண்ண. இந்த பெண்கள் எவ்வளவு சாமர்த்தியம் வருமா, யாரை எந்தெந்த சமயத்துல ஸ்தோத்திரம் பண்ணணும் தான் இவா கிட்ட கத்துக்கணும். நாயகனாய் நின்ற நந்த கோபனே கோயில் காப்பானே
கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. அந்த 2 வாசலும் ஒரே வாசல்னு சொல்லுவா. இது வேற வாசல், அது வேற வாசல். பெரிய வாசல், பெரிய கேட்டு, சின்ன கேட்டுன்னு. அது நிறைய மாவல் தோரணம். திருப்பதியில் ஸ்ரீனிவாசனுக்கு எப்போ பார்த்தா வாழை மரம் அந்த மாவல் தோரணம் கட்டிருக்கா, நித்திய கல்யாணம் கட்டிருக்கும். அப்படி இப்படி கொடித்தோணும் தோரண வாசல். இதில் பாருங்க, இவளுக்கு லௌகிகம் மட்டும் இல்லை, வைதிகமான விஷயம் தெரியும். முறையோட போனா எல்லா காரியம் நடக்கும். திடீர்னு பெருமாள் செய்வது ஆசை இருக்கலாம், திடீர்னு பாக்குறது கதை உடச்சு உள்ள போனா அரெஸ்ட் பண்ணுவா. இல்லையோ என் பெருமாள் செய்யணும் ஆசையா இருந்து இந்த க்ஷணம் பெருமாள் செய்யலாம் உயிர் பண்ண பணம் போடுவோம். மத்தியானம் 11 மணிக்கு கதவை போடுறா, அங்கேருந்து ஒருத்தன் வரான், கையில கடப்பாரிங்க எடுத்து வரான், கதை உடைக்கிறான். நான் ஒன்னும் தொடரல சுவாமி, பெருமாளை சேவிச்சாதான் தரிக்கும் போல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவ? அதே போல சில பெரிய புத்திமான்களாம் பண்ணா. ஸ்வயமாகத விஜானா நிவர்த்தி தர்மமாஷ்டான்னு சனக சனந்தான் இருக்காளே, மகா ஜாத்தாக்கள் தானே. பெருமாள் சிவன் ஆசையா இருந்து கிடுகிடுன்னு வந்தா, வாசி காப்பான் லட்சுமி பண்ணல உள்ள போனான். அவன் என்ன பண்ணா, சட்டு பெரும்பாலும் நிறுத்திட்டான், உள்ள போகக்கூடாது. எங்க உத்தரவுல எப்படி உள்ள போலாம்? வந்தது அனர்த்தம். அவரை இவர் சபிக்க, இவர் அவர் சபிக்க, அங்கேருந்து பெருமாள் வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ண எடுத்து கடைசியில் 3 ஜென்மா பகவத்வேஷம். தத்துவ ஞானம் உள்ளவாளுக்கு பெருமாளை சேவிச்சுட்டு போகணுமேன்றதான எண்ணம் வரவே இல்லை. அதனால இது பாருங்க, இவள் சாஸ்திரமே வாசிக்காதுவா, சாஸ்திரம் வாசிவா சனகாவில் முறை கட்டு பெருமாள்கிட்ட போனான். கூர்மாதின் திவ்யலோகம், அந்த சாதாரண ஸ்லோகம் தெரிஞ்சவங்களும் ததுனு மணிமயம் மண்டபம் தத்திர சேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமலம் சாமர கிராஹணிஷா விஷ்ணு தேவி விபூஷாயுத கணமுரகம் பாதுகே பயனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுதமுகுணான். அப்படி துவாரபாலகான செய்யும் விஷ்ணு பக்தான் பிரபத்தியே. இது சாதாரண ஸ்லோகம் சொல்றவளுக்கு தெரியும். இந்த விஷயம் அவளுக்கு தெரியாத கொடுத்து சனகாதிகள் பெண் பிள்ளை எடைச்சியா வேஷம் போட்டுருக்கா. இவ பாருங்க, சாஸ்திரம் தெரிஞ்சு போறா. சுவாமி என்ன பாஷ்யக்காரருக்கு உகந்த உழவில் இவள், அந்த பாஷ்யக்காரன் சாச்சிருக்காரு. இது பகவத் பரிச்சர்யாயாம் ஆசாம் வர்தயித்வா அடிக்கடி சொல்லி கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷாமி கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சர்யாசியா நிரஸ்த சமஸ்தேதர போகாசா அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவா பகவத் பாதோ பரிச்சரிஷ்யாமி கதா மாம் பகவான் ஸ்வகீய அதிசீதலயா திருஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிற பரிச்சர்யாயாம் ஆக்ஞாபேஷியதி பரிச்சர்யாயாம் ஆசாம் வர்தயித்வா. ஆசையை வளர்த்துனாச்சு, ஆசையை வளர்த்துனாச்சு மதில் சுவர் போய் ஏறி குச்சி பெருமாள் சேவிக்காது. அதுக்கு போற வேடி வடி உண்டு. குழந்தை பக்ஷணம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அம்மாவை கேட்ட தரமாட்டேன். இவளா இது வேறி பொட்டி திறந்து அது உள்ள வந்து பக்ஷணத்தை தொட்டு எடுத்து அறதான் விடும், லட்டே கிடைக்கும். அந்த மாதிரி பகவத் பரிச்சா ஆசாம் வர்தயித்வா தயைவ ஆசையா தத் பிரசாதோப பிரம்மித்தியா பகவந்தம் உபேத்திய. அந்த ஆசை வந்து நான் உடனே அங்க போக தோணும் பெருமாள் செஞ்சு. தூரா தேவ பகவந்தம் சேஷபோகேஷ்யா சஹாசீனம் பைனதேயாதிவிசேவியமானம் சமஸ்த பரிவாராய் ஸ்ரீமதே நாராயணாய நுஹாய்தி பிரணம்ய உத்தாய உத்தாய புனப்பிரணம்ய. ஒரு தடவை நமஸ்காரம் பண்றவா இருந்தா கூட அடிக்கடி நமஸ்காரம் பண்ணும் தோணும். அதுக்கு ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட அந்த ஒரே இடத்துல 2 தடவை செய்யக்கூடாது. ஒரு தடவை சேவிச்சா திருப்தி பிறகுல, அதுக்காக என்ன பண்ற சாஸ்திரார்த்தம் ஒரு தடவை செய்யணும் அவ வச்சுருக்கா. அதுக்காக என்ன பண்றா இங்க ஒரு தடவை செய்யுது, அங்க ஒரு தடவை செய்யுது, அங்க நாமெல்லாம் ஒரே இடத்துல செய்யலாம் பாருங்க. பிரணம்ய உத்தாய உத்தாய புனப்பிரணம்ய. எத்தனை தடவை சேவிச்சாலும் புனப்பிரணம்ய உத்தாயோத்தாய புனப்பிரணம்ய. அத்தியந்த சாத்து வினயாவனத்தோ பூத்வா. ரொம்ப வினயத்தோட போனோம், கை கால வீசி கழுத்துல தெரிச்சுன்னு போகல. பெருமாள் சேவை போச்சு ரொம்ப வினயத்தோட, பயம் கூட இருக்கணும். அத்தியந்த சாத்து வினயாவனத்தோ பூத்வா பகவத் பார்ஷத கடநாயகி துவாரபாலைஹி. அங்கதான் துவாரபாலைஹி கிருபையா ஸ்நேகர்பியா திருஷா அவலோகிதா. அங்க கை கூப்பிட்டு போச்சே, இப்படி கை கூப்பிட்டு வராம பார்த்தியா துவாரபால பரம கிருப்பையா அவனை கட்டாட்சியணும். சம்மிக அபிவந்திதி தைஸ்தை உடனே சண்டாதி துவாரபாலேபியோ நமஹான்னு அவள் நமஸ்காரம் பண்ணணும். எப்படிப்பட்ட ஞாத்தாக்களா இருந்தா அப்படி அபிவந்திதி தைஸ்தேரேவ அனுமதா. அந்த இப்ப இதுதான் அந்த இதெல்லாம் வச்சு பரீட்சை பண்ணல, என்ன பேரு, அந்த மாதிரிலாம் வச்சு பரீட்சை பண்ண மாட்டான். இந்த மாதிரி பக்தனா இருந்தா உள்ள விட்டுருவான். தைஸ்தேவ அனுமதா. அவ அனுமதா அவளுடைய அனுமதி பத்தி பகவந்தோபேத்திய ஸ்ரீமதா மூலமந்திரேன மாம் ஐகாந்திக மாம் ஏகாந்திக ஆத்தியந்திக பரிச்சர்யாகரணாய பரிகிருணேஷ்வேதி யாச்சமானஹ. அங்க போய் மறுபடியும் பிரணம்ய ஆத்மானம் பகவதே நிவேதையேது அப்படின்னு பாஷிகார் சாட்சியர். இதெல்லாம் ஆன்மீ காலக்ஷேபம் பண்ணா கூட அனுஷ்டானத்துல வர. இவ வாசிக்கவே இல்லை, வாசிக்கால் போல இவ அனுஷ்டானத்துல வந்துட்டு. அதான் இவாளு சுவாசம். அந்த மாதிரியாக அப்படி மணிக்கதும் தாழ் தருவாய் என்றதான் சொல்லி அந்த நாயகனாயன் நந்த கோபனை கோயில் காப்பானே கொடுத்தோனும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதும் தாழ் தருவாய். அவ வந்து சொன்னா நீங்களே திறந்துட்டு போங்க. இவ சொன்னா உள்ளுக்குள்ள படுத்தணும் மணிவண்ணன் கதவோ மணிக்கதவும். இந்த கதவை தொட்டு நாங்க திறந்தா என்னன்னா
இந்த கதவு அந்தண்ட போக விட்டால் எங்களை தொடுத்துரும். அதனால நாங்க கதவு தொட மாட்டோம், நீயே திறந்து விடுன்னு சொல்றார். ஏன்னா கதவு பெருமாளுடைய அழகை காட்டு நல்லா இருக்கு, அங்க போக விட்டால் கால் அதுக்கு சுவாபதேசங்களும் அப்புறம் நாளை சொல்றேன். அந்த மாதிரியாக ஒசந்த கதவு மணிக்கதவும் தாழ்கிறவாய். அவன் சொன்னான், நீங்களாம் எதுக்காக வந்திருக்கோ, நான்லாம் அக்காலத்துல வந்திருக்கோம், கதவு திறக்க முடியாது அப்படின்னு சொன்னான். நாங்களாம் சிறுமி இல்லையா, நாங்களாம் பெண்களாச்சே, பெண்களுக்கு போய் பயப்படுவான்னா, ஷூர்பனுக்கு அப்படிதான் வந்தா, செய்தியே வாயில் போட்டுட்டு வந்தா அப்படின்னா, அவள் வயசானவள், நாங்களாம் சிறுமி, அதில் எங்களை பற்றி பயப்படுவான். வத்சா சின்ன பையனா தான் வந்தான், சின்ன கொண்டுட்டு தான், அது உபதிரமம் இல்லையா, அதில் சொல்ல முடியாது. அவள் 1000 சிறுமின்னு சொன்னாங்க. அதுதான் ராட்சச பசங்க, நாங்களாம் இடைச்சிகளாச்சேன்னா பூத்தனை வரலையா அப்படி சொன்னா. அப்புறம் சிறுமியோ நாங்களாம் பல பேரா வந்திருக்கோம், ஒத்தரா வந்தாலும் சந்தேகப்படலாம், இப்ப பல பேரா கொள்ளை கும்பல் அப்படின்னு கும்பல் கும்பலா கொள்ளையடிக்கலாம். 1000 சிறுமியரோமுக்கு மணிக்கதும் தாழ்கிறார். 1000 சிறுமியரோமுக்கு மணிவண்ணன் அந்தலே வாயனே இருந்தான். அதுக்கு சொன்னா உங்களுக்கு யார் வர சொன்னா, பெருமாளே நேற்று சொல்லிருக்காரு, இன்னும் நீங்க வாருங்கோ வாசி காப்பான்னு சொல்லுவோம். நெந்தலே வாயனே இருந்தான் முந்தா நாளே நேத்தே சொல்லிருக்கான். அவன் எப்படி சொன்னா, என் காலில் விழுந்து நீங்க அவசியம் வரணும்னா, அது போய் உங்கால் நாங்க விழ முடியாது பாத்தியா. நந்தலே வாயினே இருந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலடப்பாடுவார், அதெல்லாம் தெரியாது, வந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா. நாங்க மங்களாசாசனம் மட்டும் தான் வந்திருக்கோம், காத்தால சுப்பிரபாதம் பாடத்துக்காக வந்திருக்கோம். சுப்பிரபாதம் பாடத்துக்கு வர்றதுன்னா கொள்ளையடித்து வர சுப்பிரபாதம் பாட மாட்டான். ஏன் கதவெல்லாம் மூடினாட்டு தான் வருவா, கதவு தரக்கிச்சு அவெல்லாம் ஓடி மூட்டை கட்டு பட்டு போடுவான். அத துயிலடப்பாடுவான் பாடுவதற்காக, தூயோமாய் வந்தோம் துயிலடப்பாடுவான். அப்புறம் போனா மாட்டேன், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ தான் எனக்கு சுவாமி கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டேன்றதே, மாட்டேன்னு கொடுக்காத சட்டுன்னு திறந்து விடுன்னு. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ அப்ப நீ கதவு திறந்துக்கோனா, எங்களால் கதவு திறக்க நேய நிலைக்கதும் நீக்கேலோ ரெம்பாவாய். அந்த 2 கதவும் அதுவும் ஒரு நித்திய சூரியல் தான். யார் வந்தாலும் கதவு தரக்கூடாதுன்னு 2 பேரும் கை கோத்துன்னு நிக்கிறாப்புல, அந்த கதவு 2 கோத்துன்னு நிக்கிறது. திறந்தா கூட எங்களால் திறக்க முடியாது, அதனால நீ திறந்து விடுன்னு சொல்ற. அப்புறம் உள்ள போறான்னுதான் ஒரு பாஷம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. இவ சாஸ்திரம் வாசிச்சாளா எப்படி இவாளுக்குதான் தெரியும். இவர் பகவத் விஷயத்தில் ருச்சி உடையர்கள் ஆதலில் ருச்சிப்பாதுகனான அவனே எல்லாவற்றுக்கும் அடியாகிறான். சாஸ்திர சங்காத்தத்தை வரி அடையவே கற்று அர்த்த நிர்ணயத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் நெடுங்காலும் செல்லும். உபநயனம் பண்ணிவிட்டா. ஆமா, நான் ஆன்மீக காலக்ஷெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சந்தியானம் பண்ண ஆரம்பிச்சான்னாக்க, இவன் என்னைக்கு ஆன்மீக எழுத்தே தெரியாது. அது 7 வயசுல ஒப்பந்தம் பண்ணிட்டா, எழுத்து கத்துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விற்பத்தி கத்துண்டு, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் போய் ஆன்மீக காலக்ஷேபம் பண்ணி பண்ண அனுஷ்டானத்துக்கு கொண்டு 4 மாசம். இது எத்தனைக்கு கடைசியா 80 வயசு ஆயிடும். இந்த சமயத்துல அதுல சாஸ்திரம் வாசி விஷயங்களை பிதா भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये. ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीटकोटि संघट्टिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुच सरोहराजहंस लक्ष्मी नृसिंहमोदेहि करावलम्बम् योऽन्तः प्रविश्य मम वाचमप्रसुप्ताम् सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांशास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु सामूर्तं क्षरन्तीम् सरस्वतीं संश्रितकामधेनुम् हृद्या हृत्पद्मसिंहासनरसिक हयग्रीवहेषोर्मिघोष क्षिप्तप्रत्यर्थतृप्तिः जयति भोगुणा पङ्क्तिरस्मद्गुरूणाम् दिक्सौधाबद्धचैत्रध्वजपटपवनस्फाति निर्धूत तत्तत् सिद्धान्तस्तोमतोलस्तबकविगमनव्यक्तसद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. पद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेशेचिन्दुना करुणया असोऽस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिः
பாதாம்புஜேந்திரம் தாந்திக்ஷாந்திதயாதி விஸ்வகுணைः பாந்தம் பூதாக்ரேசரம் ஸ்ரீமத்ரங்கஷடாரி யோகி நிருபதிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமத் ஸ்ரீரங்கபுருத்வீஸ்வர ஷடரிகுண சம்யமிந்திரேண திருஷ்டம் யஸ்தாத்மானம் ருசும்ஹே நரஹரி ஷடஜித்யோகி நேதுः பிரசாதாத் பிராஜ்ஞம் ஸ்ரீரங்ககாரி பிரபவ யதிபதேः பிராப்தலக்ஷ்மீநரசிம்ஹாஸ்தானம் சேவே யதீந்திரம் சகலகுணரசிம் வேதக்ஷீட்சடாரிம் ஸ்ரீரங்கநாத ஷடகோபீதீந்திரதிருஷ்டம் லக்ஷ்மீநரசிம்ஹ ஷடஜித் கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்க வீர ரகுராட் ஷடகோபஹிருத்யம் வேதாந்ததேசிகேதீந்திரஹம் பிரபத்யே சம்பிராப்தாத்யாத்மசாஸ்திரம் நரஹரி ஷடஜித்ரங்கபூகாரிஜாभ्याम् காருண்யாத் ஸ்ரீநரசிம்ஹேந்திரஹரி ஷடரிபோः ஆத்மநிக்ஷேபதன்யம் வேதாந்தே வாவதூகஸ்துமிதி ஷடஜிதாரங்கபூர்வேண சூக்தம் வாத்ஸ்யம் நாராயணாஜ்யம் பரமதமனம் வியாக்கியாख्यातमीडे நீடாதுங்கஸ்தனகிரிதटे சுப்தமுத்போध्य கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசரசித்தமத்யாபயந்தி ஸ்வோच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामिवान्यां கோதாம் அனன்யசரணம் பிரபத்யே அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வாழ் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு மாறி மலைமுழஞ்சல் மன்னிக் கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க ஒப்பாடும் பருந்துதறி மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளில் கோப்புடைய சீரை சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசனம், வியாக்கியான பாசனம். இன்னைக்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரும் ஊடுருத்தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்களடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உகந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் கொஞ்சம் பாக்கியது. நாயகனாய் நின்று நந்தகோபருடைய கோவில் காப்பானே, அந்த வாசிப்படி வேற. கொடித்தோன்றும் தோரண வாசல்கள் காப்பானே, இந்த வாசிப்படி வேற அப்படின்னு ரெண்டு நிர்வாகம். அது ரெண்டும் ஒன்னாவே இருக்கலாம்ன்றதாக சில பேருடைய வியாக்கியம். கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, தோரண வாசல் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே. கொடி கட்டியிருக்கா. இந்த வடநாட்டுலாம் கோவில் மேல சிவப்பு துணியில ஒரு கொடி கட்டிருப்பா. இப்போ பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போனவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே கோவில் தெரியும். பெரிய ஒசந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு மேல ஒசந்த கொடி கட்டிருப்பா. அந்த கொடியை பார்த்தாலே கோவில் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நோக்கினே ஒத்தரையும் கழுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி இந்த கொடி கட்டுறது எதுக்குன்னு கேட்டா, தண்ணீர் பந்துள்ள இடத்தில் கொடி கட்டுவது போல் இங்கும் கொடி கட்டி உள்ளது. தண்ணீர் பந்தல் வச்சிருந்தா தாகத்தோட ஒரு வாழ்க்கை இங்க தண்ணீர் பந்தல் காட்ட ஒரு சிக்னல் வேணும் இல்லையா, அதுக்காக கொடி கட்ட விடுக்கும். அத தாகம் 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 விடாய்த்தவனுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணீர் தண்ணீர்ன்றது சாதாரண வார்த்தையில உபன்யாசத்துல சொல்றேன். தண்ணி வேணும் நாமெல்லாம் கழுவக்கூடாது, தீர்த்தம் வேணும் தான் கழுவணும். தண்ணீர் பந்தல்னு சொல்ல தீர்த்த பந்தல்னு சொல்றது இல்லை. சில இடத்துல உண்ணும் சோறும் பருகு நீரும், அங்கெல்லாம் நீர் தண்ணீர் இப்படிதான் சொல்லுவோம். நாமெல்லாம் சொல்லிச்சு தீர்த்தம் கொஞ்சம் கொடுங்க சொல்லணும், தண்ணீர் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால வார்த்தையை சொல்லிச்சு அப்படி சொல்றோம். அதனால அந்த தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துல தோரணம் கட்டுவா. அதே போல இவாளுக்கெல்லாம் தாகத்துக்கு சாந்தி எத்தாலும் கேட்டா கிருஷ்ணனால தான். அதில் பெண்களும் விடாய்ச்சிருக்கா. கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் இல்லாமல், கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இல்லாமல் ரொம்ப நாக்கு ஒட்டி கிடக்கிறா. அவளுக்கு அந்த கொடியை பார்த்தோன்னே ஏதோ இது கிருஷ்ணனுடைய கிரகம் தான் நினைச்சு வரதுக்கு சௌகரியமா இருக்கும். கொடி தோணும் தோரண வாசல் காப்பானே சொன்னதுனால அந்த கொடி பண்ற காரியத்துக்கு நீ பண்ண மாட்டேன்றியே. அந்த கொடி என்ன பண்றது, இங்கதான் கிருஷ்ணன் இருக்கான் நீ வா அப்படின்னு கூப்பிடுறது. சில பெரிய மனுஷாளங்கள கல்யாணம் நடக்கும், தங்களுக்கு சமான அந்தஸ்து உள்ளவாள் தான் அவ கூப்பிடுவா. பூர்ணம் அத்தியனம் பண்ணிருப்பார். அவர் கையால் ஒரு அக்ஷத்தை சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணாலும் ரொம்ப பல்லாண்டா இருப்பா. அப்படிப்பட்டவளை கூப்பிட மாட்டான், ஏழா இருப்பா. ஆனா கல்யாணத்துக்கு போய் அவளும் தட்சிணை வாங்கி வந்துருவா. அவளை யார் கூப்பிடுறான்னு கேட்டா அந்த வாழை மரமும் தோரணம் தான் கூப்பிடும். எங்க வாழை மரம் கட்டிருக்கோ தோரணம் கட்டிருக்கோ அங்க கல்யாணம் நினைச்சு இவாளே உள்ள நுழைஞ்சிருவா. ஓய் உங்க யாருன்னு வரைச்சதும் போகும்னு சொல்லாதவா சில மகாத்மாக்கள் இருப்போம் இல்லையோ.
சரி வந்துட்டார் கொடுப்போம், நாம கூப்பிடல அவரே. சில பேர் நினைப்பா இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் நாம் போய் பிரார்த்திக்க வர வேண்டியிருக்க அப்படின்னு அவளே வந்தாலும் சந்தோஷப்பட்டு இன்னும் 10 ரூபாய் கொடுப்பா. சில பேர் சரி வந்துட்டார், வந்த பிராமண போக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்சணை கொடுப்பா சில பேர் எதுக்காக வந்தேன்னு அந்த கடைசி பேர் விட்டுரும். இப்போ இந்த 2 ஆத்துக்கும் இவ போறாளே, இவளை யார் கூப்பிட்டா? அந்த கொடியும் தோரணம் தான் கூப்பிட்டு. அது அச்சேதனம். இந்த அச்சேதனமான வஸ்து வைதிகாலிங்க கல்யாணம் நடக்கிறது, வாருங்கோ தட்சிணை வாங்கிக்கோங்கோ. அந்த வைதிகாலிக்கு இருக்கிற மகிமையை ஆண்டாள் சொல்ற, வாய் நல்லார் நல்ல மறையோதி அமோகா பிராமணாசிடா. அந்த வேத வித்துக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலே போறோம், க்ஷேமமா இருப்பா. 4 பக்கத்தில் 6வது ஆச்சார சுவாமின்னு மகா பிரசித்தரா தர்மசாஸ்திரத்தில் மகா வியாபகம் இருந்தார். அவர் ஒரு ஆத்துல கல்யாணத்துக்கு நாள் பார்த்தார். அந்த சுவாமி சாட்சிட்டா. அதுக்கப்புறம் ஒன்றும் அப்பீல இல்லை, நாள் வச்சா. திருமங்கலி சாரண சமயத்தில் பார்த்தா மரண யோகத்தில் சுவாமி நாள் வச்சுட்டார். உடனே மரண யோகம் எல்லாம் பாதகம் இல்லை. 4 பேர் பிராமணர்கிட்ட கால் ரூபாய், அந்த காலத்தில் வெள்ளி ரூபாய், அந்த வெள்ளி ரூபாய் வச்சு கொடுத்து சுபமுகூர்த்தோஸ்து தங்கள் வாயால அனுகிரகம் பண்ணுங்கன்னார். அப்படியே சொன்னா 100 வயசு மேல இருந்துட்டா. அந்த மாதிரியாக அந்த வாய் நல்ல மறையோதி, அந்த வாய் நல்ல வாய் அவ சொன்னால்னா அப்படியே பலிக்கும். அந்த வேத சுரூபியா எம்பெருமான் நாக்கில் தாண்டவம் மாடுறா பாருங்க. அந்த மாதிரி அப்படி வைதிகாலாம் கூப்பிடுறது எதுன்னு கேட்டா அந்த கொடியும் தோரணம். அந்த அச்சேதனம் பண்ற காரியத்தை கூட நீ செய்யலையே அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. கொடியும் தோரணம் அச்சேதனமாகையாலே அவை அழைக்க மாட்டா, நீ சேதனாகையாலே எங்களே உள்ளே அழைக்க கிடவாய். அது அச்சேதனமாக இருந்தாலும் வாய் விட்டு என்ன வாரும் கூப்பிடாது. நீ சேத்தனா இருந்தாலும் கூப்பிடலாம் இல்லையோ. சில இடத்துல அச்சேத்தனமா இருந்தாலும் அதுவே கூப்பிடுறதுன்னு சில கவிகள்லாம் வர்ணிக்கிறார். அது அந்த கம்பேரிசன் ரொம்ப அழகா இருக்கும். சுபத்ராஹரணத்துக்காக அர்ஜுன் வந்தால் உள்ளே விடுங்கோள் என்று கிருஷ்ணன் துவாரபாலகர்களை நியமித்தாற் போலே கிருஷ்ணனும் நாங்கள் வந்தால் உள்ளே விடச் சொல்லி இருப்பனே என்கிறார்கள். ஏடாப்பா உன்னை கிருஷ்ணன் தானே நியமிச்சிருக்கான் வாசி காப்பான, எதுக்காக உன்னை வச்சிருக்கான் தெரியுமா? சுபத்ராஹரணத்தும் போது சுபத்ரிய அர்ஜுனுக்கு சன்னியாச வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார் கிருஷ்ணன். சன்னியாசி வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணிருக்கான். அங்க பலராமன் ஒரு வாசல் காப்பான்னு வச்சான். கிருஷ்ணன் அவனை போக சொல்லிட்டு தான் ஒரு வேலைக்காரன வாசல் காப்பத்தை நினைச்சான். என்ன காரணம்? தனக்கு வேண்டிய ஒரு டோக்கன் கொடுத்து தனக்கு வேண்டிய வந்தா உள்ள விடு, மற்ற பேர் வந்தா உள்ள விடாது அப்படின்னு. உடனே அர்ஜுன் அந்த டோக்கனை கொடுத்தான், உள்ள விட்டான். அந்த மாதிரியா கிருஷ்ணன் அந்த சுபத்திரனுடைய மாளிகையின் வாசல்ல ஒரு வாயில் காப்பான வச்சது தனக்கு வேண்டியவா உள்ள வந்தா விடுறதுக்காகத்தானே. அதே கிருஷ்ணன் தானே உள்ள இருக்கான். அந்த கிருஷ்ணன் நான் எங்க வந்த உடனே விடுன்னு உங்ககிட்ட சொல்லிருப்பனே, கொடித்தோரணம் தோரணம் வாசல் காப்பானே, அந்த கிருஷ்ணன் சொல்லலையா உங்களுக்கு? நான் வந்த உடனே உள்ள போகணும் செல்யூட் அடிச்சு உள்ள எங்களுக்கு அனுப்பி வேண்டாமா? அச்சேதனமான கொடிகள் கூப்பிடாது, நீங்கள் கூப்பிடலாம்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அச்சேதனமான கொடிகள் கூப்பிடாதான்னு? அது கூட வேண்டி வாழ்ந்தா வான்னு கூப்பிடுறது, வேண்டாம் இருந்தா போன்றது. அது கவிகள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். பெருமாள் ராமன் சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர சமக்ஷத்தை பண்ணான். உடனே விஸ்வாமித்திரனோட கூட யாகம் முடிஞ்ச உடனே அவர் மிதிலிக்கு போறேன்னு ஆரம்பிச்சார். தனுர் யாகம் பண்றான் ஜனக மகாராஜா. அது சேவிக்குதா போலாம், அவங்ககிட்ட ஒரு சிவதனுசு இருக்கு, அதை முறிச்சா பொண்ணை கொடுப்பான்னு சொல்ற. அங்க போலாம் வான்னு சொன்னான். யாகம் முடிஞ்சாச்சுன்னா ஒரு கார் ஸ்டேஷன் வரைக்கும் போறேன்னு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டா. ஸ்டேஷனுக்கு போயாச்சுன்னா கார் அனுப்ப வேண்டியது தானே அவங்க சொந்தக்காரன்கிட்ட. அப்படியே போறது சில மார்க்கெட்டுக்கு போறேன்றது, சத்த பக்கத்து ஊர் தான் 2 பேர் அங்க போயிட்டு வரேன்றது. இப்படி எல்லாம் கார் எடுத்துட்டா அவன் மறுபடியும் கேட்டா கொடுக்கணும். அது விஸ்வாமித்திரன் தசரதன் கிட்ட என்ன கேட்டா, யஜ்ய சம்ரஷன் தான் பிள்ளைய கொடுக்கணும். யஜ்ய சம்ரஷன் பிள்ளைய கொண்டு அவன் ஒப்படைக்க வேண்டியதானே. கார் ஸ்டேஷன் போய் கார் அவங்ககிட்ட அனுப்ப வேண்டியதானே. அது அனுப்பியது மனசா இன்னும் தான் கார்ல கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாமே தோணும். அந்த மாதிரி தசரதன் மிதிலி ஆக்ஷன் போறான். அது என்ன காரணம் கேட்டா, கார் நாம் குறிப்பிட்ட இடத்துல மற்ற இடத்துக்கு ஆட்டணும், டயர் தெரிஞ்சு விடும், அப்புறம் பெட்ரோல் செலவழிஞ்சு விடும், அது அவருக்கு நஷ்டம். இங்க ராமனை எங்கெங்க விஸ்வாமித்திரன் அழைச்சிட்டு போறோம் அதெல்லாம் தசரதனுக்கு லாபம், ராமனுக்கு லாபம். விஸ்வாமித்திரனால லாபமே கிடையாது. அந்த மிதிலானுக்கு அழைச்சிட்டு போனா கல்யாணம் பண்ணிக்கிறது ராமனா விஸ்வாமித்திரனா? அதனால விஸ்வாமித்திரன் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவனுக்கு ஒரு லாபத்தை உண்டு பண்றதை தான் அழைச்சிட்டு போறான். இதெல்லாம் கஷைகள் தான் அனுப்பிடுது. அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போன நினைச்சு சுகமான சாயங்கால வேலை, சாயங்காலம் ஆச்சரியமான காத்தடிக்கிறது. அந்த கொடியெல்லாம் கட்டுறது பதாகாபெல்லாம் கட்டுறதான கொடி பிரச்சனை. அப்ப கொடி நிறைய இருக்கும், பிரச்சனை கிடையாது, ஒரே கொடி தான். அந்த கொடி கட்டிருக்கா. காத்து என்ன பண்றது, ராமனுக்கு பின்பக்கமா வீசுது. உள்ள மிசா நகரத்துக்குள்ள கழுத்து பிடிச்சா உள்ளுக்குள்ள அனுப்பிக்கிறா. அப்புறம் காத்தடிக்கிறது, இப்படி பின்பக்கமா காத்தடிக்கிறது. அந்த கொடியெல்லாம் என்ன பண்றது, பின்பக்கமாக அப்படி அசையுது. அவன் சொல்ற, இங்கதான் மகாலட்சுமி சீதை அவதாரம் பண்ணி இந்த ஊர் தான் இருக்கா, நீ வா வா
அப்படின்னு அவனை கூப்பிடுறாப்புல இருக்கான். அச்சேதனமான கொடி ராமனை கூப்பிடுறது. மையரு மலரி நீங்கி யான் செய் மாதவத்தால், அது மிதிலா நகரம் சொல்றதான். இந்த சீத்தை எங்க விடாலும் பிறந்திருக்கலாமோ இல்லையா? இந்த மிதிலா நகரத்துல ஏன் பிறந்தாள்? யான் செய் தவத்தால், நாம் பண்ண பாக்கியத்தினால எங்கிட்ட சீதா அவதாரம் பண்றாள். மையரு மலரி நீங்கி, தாமர புஷ்பத்தில் இருக்கிற மகாலட்சுமியானவள் அந்த புஷ்பத்தை விட்டுட்டு யான் செய் மாதவத்தால் செய்யவள் இருந்தாள் என்று, அப்படி மகாலட்சுமி நான் பண்ண பாக்கியத்தினாலே அந்த புஷ்பத்தை விட்டுட்டு இங்க தங்கியிருக்காள் என்று இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி, அந்த கொடிகள் கட்டுற துணி என்ற வியாஜத்தினால கைகளை நீட்டி, அந்த கடிநகர் கமலச்சங்கன் ஐயனி ஒல்லை வாவென்று அழைப்பது போன்றதம்மா. அப்பா ராமா இங்க வாடா, இங்கதான் சீதா, இங்கதான் வாண்டாரு. அந்த காத்து இப்படி பின்பக்கம் அடிக்கிறதுனால என்னது, அந்த கொடியை மடக்கிட்டு அந்த வான்னு ராமனை கையசிச்சு கூப்பிடுறாங்க இருக்கா. இங்கதான் மகாலட்சுமி இருக்காரு. கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்சங்க, அந்த கடிநகர் கமலச்சங்கன் ஐயனி ஒல்லை வா வா சீக்கிரமா வா என்று அழைப்பது போன்றதம்மா. அதுல மிதிலா நகரத்துக்கு ராமன் எழுந்துள்ள சமயத்தில் கொடிகள்லாம் ராமனை அழைக்கிறதா. வேண்டாதவாள் வந்தா, உகந்தவர்கள் வந்தா, வேண்டியிருந்தா உள்ள விடுறது கொடி. வேண்டாதவாள் வந்தா போன்னு கழுத்து பிடிச்சி தள்ளுறான். அது எங்க தெரியுமா? துவாரகையில யுத்தத்துக்காக ஏற்பாடு பண்ணியாச்சு. கிருஷ்ணன் கிட்ட சகாயம் உதவி வேண்டதுக்காக பட்டு போறான் யாரு? துரியோதன். அர்ஜுனும் பட்டு போறான். துரியோதன் போற சமயத்தில் எதிர்காத்தடிக்கிறது. சைக்கிள் எதிர்காத்தடிச்சுன்னா ஒரு சக்கரம் பரவாது, கஷ்டம். அந்த மாதிரி எதிர்காத்தடிக்கிறது. வராதே கழுத்து பிடிச்சி தர்றாங்க. அந்த கொடியெல்லாம் என்ன, துணியெல்லாம் இப்படி அடிக்கிறது. நீ வராது, அது கையால் தடுக்கிறது. காத்து கழுத்து பிடிச்சது. அது அழகா சொல்றான். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடைய எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். நீ எதுக்கடா வர துரியோதன்? எங்க கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு தான் உதவி பண்ணுவான், உனக்கு உதவி பண்ண மாட்டான். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடைய எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். மூண்டு போகு என்று அந்த வியன் மதில் குடிமிழ்தோறும் காண்தை பதாகி ஆடை கைகளால் தடுப்ப போன்றம்மா. அந்த கையால கொடி துணியாகிற கையால நீ எங்கிட்ட வராதே வரான்னு தடுக்கிறா இருக்கிறார். அச்சேதமான கொடிகளே என்ன பண்றது? வேண்டிய வளர்ந்த உள்ள வாழ்றது, வேண்டாத வளர்ந்த போடுறது. அப்படிப்பட்ட 6 அறிவு படிச்ச மனுஷனா இருக்கிற நீ எங்களை பார்த்து உடனே வர வைக்க வேண்டாம். கொடித்தோர்னும் தோரண வாசல் காப்பாரி மணிக்கதவும் தாழ் திரவ. இங்கிருந்து பரதன் சித்திரக்கூடத்துக்கு போறானே, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கான். ராமனுடைய ஆசிரமம் இருக்கணும்னு தெரியல. அங்க ஒரு கொடி கிடைக்குது. அந்த கொடியை பார்த்தோடனே அத்தர ராம இதிஜாத்வா மும்மோத அப்படின்னு சொல்லி அங்க இதிஜாத்வா கதப்பார விவாம்பசா. எவனோ ஒருத்தர் தீவு கண்டுபிடிச்சாரு, அதான் கொலம்பஸா. போயிட்டே இருந்தான். அப்புறம் தீவு கண்டுபிடிச்சாங்க. அதுபோல காட்டுல போயிட்டே இருக்கான். கதப்பார விவாம்பசா, ஜலத்துடைய கரையை கண்டாலும் ஆனந்தம். என்னன்னா அங்க ஒரு கொடி பார்த்தான். அங்க அத்தர ராம இதிஜாத்வா, இங்கதான் ராமன் இருக்காரு. என்ன கொடி தெரியுமா? ராமாசிரம கதஸ்யாக்னே ததர்ஷ துவஜமுஷ்ட. அக்னிக்கு துவஜம் புகச்ச. நெருப்புக்கு ஒரு கொடி உண்டு, அக்னி பகவானுக்கு ஒரு கொடி. அது என்ன? புகச்ச. அது அக்னி பகவான் தான் புகச்சல கிளப்பினா அது ஆசிரமத்துக்கு மேல போய் அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கான். புகச்சல் என்ன புகச்ச? அவள்லாம் ராஜகுமாரன் அத்தியானம் பண்ணிருக்கான், அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கான். அந்த அக்னிஹோத்திரம் பண்ண அந்த தூபமானது என்ன பண்ணுது? அந்த குடிசைக்கு மேல ஆசிரமத்துக்கு மேல ஏறி பார்த்தா, ஓஹோ இங்க ராமன் இருக்கான் அப்படின்ற. அத்திர ராமதி சகிரேஹே சித்திரக்கூட்டஸ்ய சாலமாசாத்திய புஷ்பித்தம். உடனே பரதன் ரொம்ப நாள் போயிட்டே இருக்குமே ஆசிரமத்தில். எங்க பார்த்தாலும் ஒரே பங்களா, நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா சில இடங்கள் பங்களா இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணா, ஒரு மரத்து பேர்ல ஏறி பார்த்தா எங்க ராமன் இருக்கான்னு தெரியல. அங்க பார்த்தா ஒரு போஸ்டர் தெரியும். ராமாசிரமகதஸ்யாக்னேஹே ததர்ஷ துவஜ உச்சிரிதம். அது போஸ்டர் ரொம்ப வாரலாவே போஸ்டர் பார்த்தா. அத்திர ராம இதி ஞாத்வா தந்திருஷ்டுவா பரத ஸ்ரீமான் முமோத சபாந்தவா. பார்த்தா சரி ராமனை கண்டுபிடிச்சிட்டேன். அத்திர ராம இதி ஞாத்வா கதப்பார் விமாம்பசா என்று அந்த அக்னியுடைய துவஜத்தை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் கொடியை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அது அப்படிப்பட்ட கொடி தோறும் தோரண வாசல் காப்பாரு. மணிக்கதவும் தாழ் திரவாய். மணிக்கதவும் தாழ் திரவாய். கிருஷ்ணன் அழகு போலே கதவின் அழகும். இது தன்னழகாலே உள்ளே புகாரி கால் கட்டும். அவன் புக்காரி புறப்படாதபடி நுழையும் சிந்தையிலாக்கி கால் கட்டும். ஏன் இந்த கதவு என்ன பண்றது? தன் அழகை காட்டி உள்ளே உள்ளே போக விட்டாத தன் அழகிலேயே ரசிக்க முடியாது பண்ணும். கல்யாணத்துக்கு போற கவகவான் அந்த காஃபியை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துற, உள்ள கல்யாணத்துக்கே போக மாட்டான்.
அந்த மாதிரி சாப்பாட்டு பிரியலா இருக்கும். அந்த மாதிரி இது மணிக்கதுமா என்ன பண்றதுன்னு கேட்டா, தன் அழகை காட்டி நீ உள்ளே எதுக்காக போறே, என் அழகையே காஞ்சிபுரத்துக்கு போனா 100 மட்டும். இப்ப அகோபிலம் இருக்கிற அகோபில சித்திரங்கள்லாம் பார்த்தா விட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அகோபில் தான் அவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்கள். அந்த மாதிரி அது கதவாருது தன் அழகாலே உள்ளே புகுவாரி போகாதபடி கால் கட்டும். அவன் என்ன தெரியுமா, இது ரொம்ப ரசமான விஷயம், இது உள்ள போக விட்டாதே கால் கட்டுறது, அவன் வெளியில போக விட்டாத கால் கட்டுவான். இந்த ரசம் இருக்க, இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றது ரொம்ப அனுபவம் இருந்தாதான் முடியும். இந்த கதவு என்ன பண்றது, உள்ள போக விட்டாத என் அழகையே பார்த்து இது உள்ள புகுறவார கால் கட்டுறது. அவன் என்ன தெரியுமா, உள்ள வந்துட்டே வெளியில போகாதேன்னு அவன் கால் கட்டான் தன் அழகாக. ரெண்டுக்கும் அழகு அதிகம், எம்பெருமானுக்கும் அழகு அதிகம். அந்த எம்பெருமானுக்கு காவலாக அமைஞ்சிருக்கிறதால இந்த ரசானுபவம் இத்தனை நாள் உபன்யாசத்தில் ஏற்படல, இன்னைக்குதான் ஏற்படும். அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இது உள்ளே புகுவாரி போக விட்டாதபடிக்கு கால் கட்டுறது. அவன் உள்ளே புகுந்தாரி, இது புகுவாரி கால் கட்டும். அவன் புகுந்தாரி வெளியே போக விட்டாத கால் கட்டுவான். ஆக இந்த கதவை நான் தொட்டா உள்ள போக முடியாது, போயிடும் அப்படின்னு சொன்ன. அவன் புக்காரி புறப்படாதபடி நுழையும் சிந்தையதாக்கி கால் பெருமாள் சந்தையே இருக்க மாட்டோமான்னு பண்ணுவான் அவன். திருமடல் பொன்னியிலும் மாடக் கவாடும் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியணையும் பன்னு கரதலும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியில் காடுவோர் மணிவரை மேல் பூத்தது போல். அவர் திருமங்கி ஆழ்வார் திருமடல்ல அனுசந்தானம் பண்ற. நாச்சியார் கோவில் இருக்கோ இல்லையோ, திருநறையோ, அந்த திருநறையோர் எம்பெருமான் பேர்ல திருமடல் பாடினான். ஆச்சரியமான பெருமாள். ரங்கநாதனுக்கு கூட அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. மடல் கொண்ட பெருமை அந்த ஒரு திருநறையோர் எம்பெருமானுக்கு தான் ஏற்பட்டு. நான் முன்ன கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ரங்கநாதனுக்கு எல்லா விதமான கைங்கரி மன்னார் திருமங்கி ஆழ்வார். அங்கேயே ஒரு முறை மண்டி இருந்தார். அப்ப ரங்கநாதன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் கொஞ்சம் திவ்ய தேச யாத்திரையா போறேன்னு போனேன். அவர் கொஞ்சம் பெருமாளுக்கு ரங்கநாதன் கொஞ்சம் வயிற்றுச்சல் தான். எங்கிட்ட இல்லாத அழகு மற்ற பெருமாள் கிட்டயா. திடீர்னு நான் 6 மாசம் வச்சு பிறந்தாத்துக்கு போறேன், அவன் போயிட்டு வரேன்னு சொன்னா ஆத்துக்கார்ட்ட பிஸியா இருக்கேன், 5 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸுக்கு போனோம், என்னை விட்டு பிறந்தாத்துல உனக்கு என்ன காரியம், பிறந்தாத்துக்கு போறதுக்கே கோச்சு பாய்ச்சல் கூட்டா. இவர் வேற ஊருக்கு போறேன்னு சொன்னா சரி இதோ கோவெல்லாம் கட்டிருக்கான்னு தாட்சிணத்தால போயிட்டு வருது. போறது மட்டும் இல்லாத என்ன பண்ணா, அங்க போனா வளைய கட்டி கொடுக்குறது, புடவையை கொடுத்துட்டு வந்துருது, நெக்லஸ் கட்டி வந்துருது, அப்படிலாம் இவா போட்டுருவா போட்டா புக்காத்துல போட்டுருவா. இதை கொண்டு தங்கை கல்யாணத்துக்கு தானே கொண்டு கொடுத்துருவாங்க. எவ்வளவு சிரமமா இருக்கும். அந்த மாதிரி அங்க போறவர்கள் தன்னுடைய வாக்கு ஆச்சரியவார் திவ்ய பிரபந்தத்தை அங்க திருநெல்வேலி பெருவாளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார் திருமடலை. இது ரங்கநாதனுக்கு தெரிஞ்சு போச்சு. திருமங்கி ஆழ்வார் வந்து சேவிச்சா முகம் கொடுக்கவே இல்லை. போயிட்டு 2 மாசத்துல வந்தார், முகம் கொடுக்கவே இல்லை. அவர் கிட்ட ரங்கநாதா நான் என்ன அபச்சாரம் போட்டேன், ஏன் நீ முகம் கொடுக்கல? தெரியும் நீமேல் எங்கிட்ட பேச வேண்டாம். நான் உங்களுக்கு நிறைய மதில் சுவர்லாம் கட்டலையா, நாகப்பட்டினத்துல போய் திருடி கொண்டு வந்து புத்த விக்கிரத்தெல்லாம் கொண்டு வந்து உடைச்சு அந்த தங்கத்தெல்லாம் உபயோகப்படுத்தி நான் கட்டலையா, நீ எதுக்கா என் பேர்ல கோச்சிக்கிற அப்படின்னார். அப்ப பிறகு அவருக்கு வயசு உம்ம திருமதலை யாருன்னு கேட்டார். இந்த மதலை அங்கேயே கட்டி அந்த மடலை இங்கே பாடப்படாதான் அவர். இது ஆண்டவன் சகிச்ச ரொம்ப அழகா இருக்கும். இந்த மதலை அங்கே கட்டி அந்த மதில் மடல் திருமதில் திருமடல், இந்த மதிலை அங்கே கட்டி அந்த மடலை இங்கே பாடப்படாத. அப்படி அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள திருமடல் ஒரு தட்டு. ராகவன் சந்தில இவெல்லாம் சின்ன குழந்தையாச்சா திருமணம் சொல்லிட்டு இருப்பா. அதுதான் இவ்வளவு தூரம் கொண்டு விட்டு இருக்கு பம்பாய் வரைக்கும். இன்னும் அமெரிக்கா போகவும் தடுத்து இருக்குது. அந்த மாதிரியாக அந்த திருமணல் அவ்வளவு மகிமையானது இருக்கு. அதுல ஆச்சரியமான அந்த திருநெல்வேலி பெருமாளை போய் சேர்க்கிறார். பொன்னியிலும் மாடக்கவா. ராகவன் சந்தில நிறைய பாராயண கோஷ்டி வரையணும். அது என்னைக்கு வரப்போறதோ, அது பெருமாள் என்னைக்கு சங்கல்பிக்கப்படுறதோ. தேப்பெருவாள் சந்தி மாதிரி பெருவாள் சந்தி அழகுக்கெல்லாம் ஆக்க வேண்டாம், அவருக்கான அழகுல வசந்தவர். ஒரு வாகனங்களாம் எப்படிப்பட்ட வாகனம், நல்ல அபிஜாத்தர் அபிரூபர். அங்க திருப்புகுடி சுவாமி, இங்க அத்திப்பட்டேஷிங்கர், இவெல்லாம் நிர்வாகம் பண்ணி ரொம்ப அற்புதமா கச்சிதமா நிர்வாகங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய திருவாகனம் காஞ்சிபுரம் திருவாழலாம் கூட இந்த ராகவனுடைய செலுத்து பார்த்து கொஞ்சம் வயிற்றுச்சல் படுறா உண்டு. இன்னைக்கு கூட இந்த ஹனுமத் வாகனம் 100 வருஷம் ஆறுது. இங்க கையால் வடிச்செடுக்கலாம் தங்கம். அப்படி ஆச்சரியமான வாகனங்கள். இப்படி வாகனங்கள்லாம் தேப்பரவாள் கூட கிடையாது. ஆனா வைஷ்ணவ சமிருத்தி இல்லை. நாம் என்ன பண்றோம்? அந்த காலத்துல இருந்தது, குளத்து நிறைய தீர்த்தம் இருந்தது, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ இருந்தா, குளத்துல தீர்த்தம் இல்லை, வைஷ்ணவ இல்லை. அந்த மாதிரி அந்த போற பொன்னியிலும் மாடக்கவாடம் கடந்து புக்கு அந்த திருநெல்வேலி செவித்தா போற அந்த கர்ப்பகிரவ கதவை தாண்டு உள்ள போயிட்டார். அப்பாடா, வழிபறிப்பார் இருக்கும் தேசத்தை தாண்டினார் போலே ஆயிற்றுகான் ஆழ்வாருக்கு. பொன்னியில் கவாடம் கடந்து புக்கு. அப்பா, அந்த திருடர்கள் இருக்கிற வழிப்பறிப்பார்
நக்சலைட் இருக்கிற பிரதேசம். நாங்க நாசிக்கில் ஆட்டணுமே. அப்புறம் 9 மணிக்கு ஊரை பார்த்தா தான் கொஞ்சம் எல்லாருக்கும் வாயில வெள்ள ஈரம் வந்து அந்த மாதிரி அப்பாடா தாண்டியாச்சுரா கஷ்டத்தை. அப்புறம் வரைச்ச பப்ளிக் ரோட்ல வந்து 3:30 மணில 4 மணில ஓட்டு விட்டாங்க. 8 மணி போயிட்டே இருந்தோம். அந்த மாதிரி பயம் மிக்கார், பயம் மிகுந்த தேசத்துல அந்த அந்த கதவு என்ன பண்ணா வழி பறிக்கிறா, போக விட்டாத. நான் இப்பதான் சொன்னேன், இந்த கதவு என்ன பண்றது, உள்ளே போகவாரி புக விட்டால் தடுக்கும், கண்ணனை பண்ணா புகுந்தாரி வெளியிலே போக விட்டால் தடுக்கும். அதனால அந்த கதவை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். இந்த கை குழந்தை ஆட்சி போட்டா இந்த பிஸ்கட்டு இந்த இந்த ரப்பர்லாம் இருக்கிற பேர் என்ன, அந்த பலூன், இந்த கடையெல்லாம் இருக்கிறது குழந்தை கை பிடிச்சு எடுத்தா கூட வரவே அங்கேயே உட்காந்துரும். அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுக்கும், முள்ள அடிச்சு அப்பா இந்த இடத்த தாண்டி குழந்தை ஆட்சி போறது ரொம்ப கஷ்டம். இல்லாட்டா உட்காந்துரும் அங்கேயே, அவளும் வரவும் வராது, எடுத்துதான் வராது. அது மாதிரி விடும். அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும், இந்த கதவை பார்த்தா உட்காந்துரும். தாண்டியாச்சு இந்த போய் என்ன பண்ண கடந்து புக்கு அங்க உள்ள போய் பார்த்தேன். திருநறையூர் பெருமாளே, திருநெல்லூர் பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார் இல்லையா. எல்லாருக்கும் 2 திருக்கே தான் போறது, எல்லாருக்கும் சதுர்புஜம், எல்லாருக்கும் சக்கரம் இருக்கு, 4 சக்கரம், இன்னும் விசேஷம் இல்லை. அந்த மாதிரி அங்க போய் என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன், அந்த பெருமாளை சேவிச்சேன். என் ஆச்சரியம், கண்ணெல்லாம் சந்தோஷப்படும் இந்த பெருமாளை சேவிச்சேன். மன்னன் நோக்குதலும் மன்னன் திருமார், முதல்ல பரத்துவ நட்சத்திரத்தை உபயோகப்படும் திருமார்பு தான் சேவையாச்சு. ஏன்னா மகன் தான் இருக்கா, மற்ற அவயவங்கள்ல மகாலட்சுமி இல்லை. பரத்துவ நட்சத்திரம் திருமார்பு சேவிச்சா. திருவாரம் அற்புதன்றோ அடியேறி ஆட்கொண்டது. அந்த பரத்துவ தான் தாசோஸ்மின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி அந்த திருமார்பு. அந்த மன்னன் திருமார்பும் மன்னன் திருமார்பும் போட்டார். இது வரைக்கும் தான் தான் மன்னன் நினைச்சிருந்தாரு. திருமுகை மன்னன் பேரோல இருக்கு, வியாக்கியானம் பண்றார். இதுகாரும் தன்னையே மன்னன் என்று நினைத்துக் கொண்டு நமக்கு மேல் மன்னன் ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்தார்கான் வியாக்கியானம். அடடா நமக்கு இங்கே நான் போனேன், அடடா ஒரு பெரிய படா வித்வானை பார்த்தேன். இவ தான் தான் படா வித்வான் நினைச்சிருந்தார். அங்க பார்த்தா அப்படி சொன்னா இப்ப எனக்கு மேலே ஒரு பெரிய வித்வான் இருக்கான்னு. அந்த மாதிரி தான் திருமங்கை மன்னன் திருவாரூர்ல இருக்கு. திருமங்கை மன்னன் தான் சொல்றாரு திருமங்கையாளர். இவர் தான் தான் மன்னன் நினைச்சிருந்தார். அங்க போய் பார்த்தா மன்னன் திருமார்பும் தான் மன்னன் நினைக்கூடாது. அப்படி அழகா வியாக்கியானம் பண்ண. இது சுவாபதேசத்துல என்னன்னா, இந்த பரமாத்ம சாட்சாத்கார தான் பக்தி யோகம் பண்ற போது இப்பதான் கீதையில கேட்டுங்களேன், பக்தி யோகம் பண்றதுக்கு முன்னாடி ஜீவாத்ம சாட்சாத்காரம் வரும். யோகம் ஜீவாத்ம சாட்சாத்காரம். அந்த ஜீவாத்ம சாட்சாத்காரமே ஆளை மயக்கக்கூடியது. எம் லப்துவாச்ச அபரம் லாபம் மன்னித்தே நாதிகம் ததா. சாதாரண பொண்ணை பார்த்து இதுக்கு மேல அழகு கிடையாது, பிரமிச்சு கல்யாணம் பண்ணா அப்புறம் வசந்த குலத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போடும். சரி இது என்ன அழகு, நம்ம மேல இத்தகால வசந்த அழகு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் அப்பா அம்மா நல்ல பொண்ணா பார்த்து வச்சு அந்த எண்ணத்தை வச்சிடும். இது பள்ளிட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆபாச ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவன் ரொம்ப நாளா பிரமிச்சு இந்த பொண்ணாவது கிடைச்சது, இதுல சிட்டு கால் தாழக்கூடாது. அந்த மாதிரி 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சித்தமா காத்துருந்துச்சு, 4,000 பட்னியா இருக்கும், 4,000 கிடைச்சா போறோம், அது ஈடுபடக்கூடாது, கொஞ்சம் பொறுத்துடணும். அந்த மாதிரி நிரதிசய ஆனந்த ஸ்வரூபராக பகவத் சாட்சாத்காரம் மேல வரப்போறது. அந்த பகவான் பக்தி அதுக்கு அந்தராயமாக பிரதிபந்தகமா ஜீவாத்ம சாட்சாத்காரம் வந்ததுன்னா அதுல ஈடுபடக்கூடாது. ஆனா அது தாண்டின்னு தான் போகணும். இன்டர்மீடியட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா போரும் நினைக்கூடாது. இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்றது பிரயோஜனம் இல்லை. ஃபைனல்ல பாஸ் பண்ண இன்டர்மீடியட் அந்த காலத்துல ஒன்று உண்டோ இல்லையோ, அதுல பாஸ் பண்ணிட்டா போறது, அதோட படிப்பு நிறுத்தி சொல்லக்கூடாது. இதுலயே ஆனந்தம் இருக்கு, அது போகக்கூடாது, மேல போகணும், அந்த லட்சியம் மேல இருக்கு. அந்த மாதிரி ஜீவாத்ம சாட்சாத்கார் தான். ஜீவாத்ம சாட்சாத்கார் ஆக்கர்ஷப்பட்டில் ராகில் மேல பக்தி போல இதுவே போட்டா போச்சு அப்படி. அந்த மாதிரி சொல்ற. அப்படிப்பட்ட மணிக்கதவம் தாழ்திரவாய் அவன் சொன்னான், பயம் மிக்க தேசத்திலே அர்த்த ராத்திரிலே எழுப்புவார் யார் என்ன. ஏன்னா பயம் உள்ள இன்னும் போதே வழியில மணி 3 5 மணிக்கு தான் திருடு நடக்குது. இப்ப அங்கெல்லாம் ராத்திரில அவன் கண் முடிக்கிறது இல்லை. இப்போ திருடெல்லாம் என்ன பண்ண, அவங்க சொஸ்டமா தூங்கிட்டு இந்த பால் வாங்குற சமயம், வாசல்ல கோலம் தெளிக்கிற சமயத்துல வந்து ராத்திரிலாம் கண் முடிச்சு உட்காந்துருப்பானே. பிமாலையா திருட்டு வந்துட்டா சௌக்கியமா இருக்கும், கண் முடிக்காத திருடுறான் இப்போ. அந்த மாதிரி பிமால வேலை வந்திருக்குங்களா, இது என்ன காரணம் கேட்டேன். அவன் சொன்னா, இது பயம் மிக்க தேசம் சொல்றியே, என்ன மூளை புத்தி இருக்கா இல்லையா. இங்கேயா கிருஷ்ணன் இருக்குச்சா, பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே. இந்த வியாக்கியானங்கள் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சேர்க்கா பாருங்க. இதுவா பயம் மிகுந்த தேசம். பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே மனஸ்யனந்தே மம குத்திர திஷ்டதி யஸ்மின் ஸ்வதே ஜன்ம ஜனாந்தகாதி பயானி சர்வாணி அபயாந்தி தாத்த. பிரஹ்லாதன் சொல்றான், ஏண்டா கசிமே அபீத்தவத்து மூட, நான் இவ்வளவு வெய்யறேன், ஒரு வெட்ட வர கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கே, சாசனம் கிம்ப உனக்கு ஏன் பயம் இல்லாம இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னா, என் ஹிருதயத்துல பெருமாள் இருக்கார், பயம் ஓடி போச்சு. உன் ஹிருதயத்துல பெருமாள்ல பயம் கூடி போகுது. வழக்கு இல்லைன்னா இருட்டு வருது, வழக்கு இருந்தா இருட்டு வராது இல்லையா. பெருமாள் இருந்தா ஏன் பயம் வரப்போகுது. அந்த பயத்தெல்லாம் போகிற பெருமாள் இருக்கார், என் ஹிருதயத்துல பயம் இல்லை. உன் ஹிருதயத்துல காலியா இருக்கு, காலியா இருந்தா வவ்வால் வந்து குடி போடுறா, அப்புறம் பயம் வந்து குடி போகுது அப்படின்னு. அதுதான் பெருமாள் கூட பிரதிஷ்டை பண்ணிட்டோம், பயம் ஓடிப்போம். ஆத்துல கொடுத்துட வச்சா வவ்வாலாம் ஓடிப்போம். அந்த மாதிரி சொன்ன. அவன் சொன்னா, காலம் கலிகாலம், பிள்ளைகள் தீம்பர்கள் அப்படின்னு சொன்னான். இவன் சொன்னா, நாங்களாம் பெண் பிள்ளைகளோ பயம் இல்லைன்னா. அவன் சொன்னான்,
பெண் பிள்ளை தான் சூர்படகை வந்து பெருமாளை நேரத்தை இந்த கதையெல்லாம் சொன்னேன். அவள் சொன்னா அவளை அரக்கி நாங்களாம் இடை பெண்கள் சொன்னா. பூத்தனை அடிச்சிருந்தோம் இவ கேட்டா. அவள் சொன்னா நான் அவள் யுவதியா வந்தா நாங்களாம் சின்ன பசங்களா வந்திருக்கோம். வத்சாசன் வந்தான் என்ற அவள். அப்புறம் சொன்னா நாங்களாம் பசங்கள் அதாவது கும்பலா வந்திருக்கோம் சொன்ன. அவன் சரி உள்ள போன்னு சொன்னான். அது பெருமாள் சொல்லிருக்காரா அவங்கன்னு கேட்டான். நென்னலே வாய் நேர்ந்தான் முந்தா நாளே சொல்லிருக்கார். அப்புறம் வந்து அவன் எப்படி மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் அந்த சொல்லச்சே ரொம்ப அழகு. நேதாத்மா மகாவீரியா ஜுத்திமான் திருத்திமான் பசி புத்திமான் நீதிமான் வாக்மி. ஜுத்திமான் வாக்மி அந்த வாயை திறந்து பேச. சில பேர் வாய் நீ வாயை திறந்தா நன்னா இல்லை, சில வாய் மூடின்ற நன்னா இருப்பேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த பெருமாள் வாயை திறந்து பேசுற போது அழகு ரொம்ப ஜுத்திமான் வாக்மி. வாக்மி ஜுத்திமான் நல்ல வாயை திறந்து பேசுற போது பெருமாள் அழகா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரியா அவன் சொல்றா தொண்டரோர் கருளி தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் ஆழ்வாள் பிரார்த்திக்கிறார். சோதிவாய் திறந்து தொண்டரோர்க்கு அருளி. ஜுத்திமான் ஆழ்வாருடைய பாசுரம், வால்மீகியுடைய பாசுரம். ஜுத்திமான் திருத்திமான் வசி வாக்மி. ஜுத்திமான் சோதிவாய் திறந்து தொண்டரோர்க்கு அருளி. அந்த ஜுத்திமான் சோதிவாய் வாக்மி அருளி. தொண்டரோர் கருளி நின் சோதிவாய் திறந்து நின் தாமரை கண்களால் நோக்காய். கண்ணை மூழ்ந்து வார்சனா புரியும் இல்லை, கண்ணை திறந்து வார்சனம். உன் கண்ணாலே கட்டாட்சிக்கணும், வாக்கால என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த மாதிரி நென்னலே வாயினேந்தான். அவன் சொன்ன வார்த்தை பொய்யாவா இருக்கும். ரெண்டாந்திர வார்த்தை சொல்ல, ஒன்றே சொல்லுவான் ஒன்றே உரைப்பான், மாத்தி மாத்தி சொல்ல மாட்டான். துஷரம் நாபிசந்தத்தை ராமோத்விர் நாபிபாஷத்தை திர்ததாத்தி நச்சார்த்திபியா திஸ்தாபேதி நாஷ்டிதான். ராமாவதாரத்தை ராமனை பத்தி சொல்றான். ரெண்டாம் தடவை பானம் தொடுக்க மாட்டான். இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த கட்சி டர்க்கி ஸ்டவ்லையே உள்ள வச்சுட்டான். அப்புறம் ரெண்டாம் தடவை ஆபரேஷன், ஒரு தடவைக்கு மேல ரெண்டாம் தடவை ஆபரேஷன் பண்ணுவான் இல்லையா. சில முட்டாள்கள் அதை சோப்பு ஊட்டி வச்சுடுறது, அப்புறம் இன்னொன்று வச்சுடுறது, இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஆபரேஷன். ரெண்டாம் தடவை பெருவாள் பிரயோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை பாடம் பண்ண ஆள் பிளஸ் துஷரம் நாபிசந்தத்தை என்ன அழகா சொல்றது. ராமோ திர் நாபிபாஷத்தை ரெண்டு தடவை பேச மாட்டான். கொடுக்குறேன் பார்ப்போம், அப்புறம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான். கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துடும். ரெண்டாவது தடவை பேச மாட்டான். திருத்தம் தீர்த்தாத்தி நச்சார்த்திபியா அர்ச்ச அந்த யாச்சிகளுக்கு ரெண்டாம் தடவை கொடுக்க மாட்டான். ரெண்டாம் தடவை கொடுக்க மாட்டானே, அவன் வெயில வயல ரெண்டாம் தடவை வரமாட்டான். நாமெல்லாம் நம்ம விஷயத்துல அப்படி இல்லை. ஒரு தடவை கொடுத்தாலே அவன் 8 தலைமுறைக்கு பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்க முடியாது, கொடுத்துருவான். ரெண்டாம் தடவை கொடுக்க வேண்டியது. சில பேர் ஐடிங்கிற சாய்க்கு எடுக்கும். பிராணம் முதல்ல குழம்பு சாதி சாதிச்சே ஷிப்பில் தட்டிகிட்டே இருப்பா. ஷிப்பில் தட்டினா சிக்னல் உள்ள சாதம் இல்லை, இத்தோட நிறுத்திக்கோ. அது குழம்பு சாத்தியே ஷிப்பில் தட்டா எப்படி சாதம் வேண்டிருக்கும். அந்த ஷிப்பல்னா அது அர்த்தம் புரியாது பல பேருக்கு. அந்த பிளேட் அந்த அதுல வந்து சாதம் தட்டில் வச்சு சைடில் அந்த தட்டில் கரண்டி பட்டு சப்தம் கேட்கக்கூடாது. சப்தம் கேட்டா பிரசாதம் இத்தோட தரிட்டு. அந்த மாதிரி ரெண்டாம் தடவை சாதம் சாதிக்க மாட்டான். முதல் தடவை சாதமே மோரிஞ்சாதமோ தயிரிஞ்சாதமோ இல்ல பாலிஞ்சாதம் அது வரைக்கும் போறோம். திஸ்தாபேதி நாஷ்டிதான். ஆஷ்டித்துல ஒரே தடவை தான் அந்த ஸ்தானத்துல உட்காந்து வைப்பான். இங்கேருந்து ஒரு பையனை அப்பா வந்து சிபாரிசு பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுக்குது. திருப்பி 4 நாள் விட்டு வந்துடும், மறுபடியும் போகுது. அப்புறம் 1 மாசம் விட்டும். இப்படி எத்தனை தடவை சிபாரிசு பண்ணி உட்காந்து வைக்கிறது. ஏன்னா அதுக்கு எடுத்துருவான். அந்த மாதிரி பெருமாள் ஒரு இடத்துல ஒருத்தனை உட்காந்து வச்சா அப்புறம் 800 நாள் போக முடியாது. அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி பெருமாள் நமே மோகம். இது ராமாவதாரத்துல கிருஷ்ணன் எப்படி பண்ணார், நமே மோகம் வச்சோபேத், அவன் வார்த்தை பொய்யாதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார். இங்க சீத்தை சொல்ற என்னை கை விட்டானே, அப்போ அவன் சொன்ன வார்த்தையை நீ சொல்லுவார். பந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாத்துவாய். நான் என்ன கல்யாணம் பண்ணிச்ச இந்த சீத்தையை ஒன்ன பிடிச்ச இந்த கையால இன்னொரு பெண்ணை நான் தொடமாட்டேன்னு சொல்றேன் ராமன். அந்த வார்த்தை ஞாபகப்படுத்து. என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் உத்தேசம் இருக்குமோ இன்னும் அது ஸ்திரீகளும் அவசியம் அந்த சந்தேகம் வரும். அந்த மாதிரியாக அந்த வார்த்தை சொல்லுன்னு சொன்ன. அந்த மாதிரியாக அவனுடைய அந்த வார்த்தை அந்த ஒரே வார்த்தை சொல்லும். அப்புறம் துயிலிடப்பாடுவான். எங்களுடைய பரிசுத்தியை நீ பார்த்துக்கோ. நாங்க தூங்குறவனை எம்பெருமானே மங்களாசாசனம் பண்ணி அவனை எழுந்திருக்கிச்ச சேவிக்கத்தான் நான் வந்திருக்கோம். பாடுவான். பிராட்டி தூங்குற போது அழக சேவிச்சா சீதா பிராட்டி, நாங்க எழுந்திருக்கிச்ச அழக சேவிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்ன. அப்புறம்
அவ சொன்னா, பிள்ளைகளாகிய நாம் உன்னையும் அர்ச்சிப்போம். அப்போ பெருமாள் கிட்ட தான் ஸ்தோத்திரம். அம்மா வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அவ ஸ்தோத்திரம் பண்ற, நீதான் சுவாமி, அவன் எங்களுக்கு சுவாமி இல்லை அப்படின்னு தான் சொல்லி இவள் பிரார்த்திக்கிறாள். இவனும் உள்ள திறந்து விடுறா. உடனே நீ நேச நிலைக்கவும் நீ அம்மான்னு சொன்னார். நீயும் சொரூபம் தெரிந்தவன் இல்லையோ, முன்பு சனகாதிலை தடுத்த ஜெய விஜயாதில் பட்டபாடு அறியாயோ, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா எனக்கு சுவாமி. புராண கதையெல்லாம் தெரியும் இல்லையா? ரொம்ப ஆவலோட பெருமாள் செய்ய வச்சு அவளை தடுக்கூடாது. தடுத்தா அனர்த்தம் வரும். ஜெய விஜயாதில சனகாதில் பெருமாள் செய்ய வச்சு தடுத்தா. அவ எப்படிப்பட்டதா? விப்ரான் தசார்த்த வயசா, வாத்தரான் வாத்தரசனான் தசார்த்த. என்ன வயசு அவருக்கு? 5 வயசுன்னு சொன்னா ரொம்ப சப்பையா சொற்பமா இருக்கு. 10 போட்டு மைனஸ் போட்டு 5 போட்டா. தசார்த்த 10 அரை வயது. அது கொஞ்சம் ஷடர்த்த நயன ஸ்ரீ பரமனுஷன் முக்கண்ணு சொன்னா 3ன்னா கொஞ்சம் ஒத்தப்பட்ட எண்ணா இருக்கு பாருங்க. அதுக்காக விஷம சங்கியா, சம சங்கியா 6 போட்டு 6 அரை கண். ஷடர்த்த நயன ஷட்டு 6 பாதி 6 பாதி 6 அரை 3. அந்த முக்கண்ணன்னு சொல்றது ஷடர்த்த நயன ஸ்ரீவன். கொஞ்சம் நம்பர் பெருசா, கடைசியில் மைனஸ் போட்டா எடுக்குச்சு 6 வருது. விப்ரான் தசார்த்த வயசா, வாத்தரசனான். இடுப்புல துணியே கிடையாது. 5 வயசு குழந்தைல என்ன இருக்கும்? அது நல்ல குழந்தை நன்னா இருந்துட்டா துணி கொடுத்தா நன்னாவே இருது. துணி இல்லாம இருந்தா அது சிலங்கெல்லாம் கட்டி விட்டா அது ரொம்ப நன்னா இருக்கும். ஏன் அந்த திருமணம் ஊர்தோ பண்றோம் கோபிச்சனும் விட்டு குழந்தை துணியில் எடுப்பு இல்லாம இருந்தா போட்டோ எடுக்கச்சுல அந்த 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைல வஸ்திரம் இல்லாதான் போட்டோ எடுப்பா. அது ஒரு அழகான தசை. அந்த மாதிரி குழந்தைகள் வந்தா அவ சேவிச்சு என்ன பண்ணா தடுத்துட்டான், சாபம் கொடுத்துட்டார். அந்த மாதிரிலாம் வந்துடும். அந்த அனர்த்தம் தெரியாத நீ விடுச்சு. இந்த பாசுரம் சுவாமி பாஷ்யக்காரர் எழுப்புறதாச்சும். நாயகராய் நின்ற நந்த கோபுருடைய கோவில் காப்பாய். நாயகன் யாருன்னா பாஷ்யக்காரர் தான் நாயகன். யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹாரயஷ்டி. ஆச்சாரிய பங்கி என்பது ஆச்சாரிய பங்கி ஒரு ஹாரம். இந்த ஹாரத்துல நடுநாயகன் சுவாமி பாஷ்யக்காரர். இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் சில பயிரங்கள் சோழையா இருந்தா கூட இந்த நடுநாயகத்தை காந்திப்பட்டு அது ரெண்டும் பிரகாசிக்கும். அந்த மாதிரி யதிராஜே நிபத்த நாயக ஸ்ரீஹி என்றுதான் சொல்ற. அது சுவாமி பாஷ்யக்காரர். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபன்னா நந்ததி ஏஷேவானந்த யாதி நந்தயதி நந்தா. நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும். யாரு? பரமாத்மா. ஏஷ கோஹ்யேவான்யாத் கப்ராண்யாத் எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத்துன்னு சொல்றது. ஏஷேவானந்த யாத்தி நந்தயதீதி நந்த கோபாயதீதி கோபா. காப்பாற்ற ரக்ஷகன், ரக்ஷகனாயும் நம்மை ஆனந்தப்படுத்துவன் பரமாத்மா. அவனுடைய கோவில், அந்த எம்பெருமானுடைய கோவிலை ரட்சிக்கிறான். அதனால பாஷ்யக்காரர் ஸ்ரீ திருவரங்கம் பெரிய கோவில் ரட்சிக்கிறார். நந்தகோபன்னா பரமாத்மா, அவனுடைய இல்லனா பிரணவம், பிரணவத்தை காப்பாத்தினவர். பாஷ்யத்தை பிரணவாக்காரம், பாஷ்யத்தை காப்பாத்தினர். பாஷ்யத்தை பிரணவர் பிரபத்திய பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கம் விவாபரம் பரஸ்ய பிரம்மணோயத்தை ஷேழித்து சமீட்சிதன் பிரணவத்தை காப்பாத்தினார். பிரணவார்த்த உபதேசம் பண்ணார். பிரணவாக்காரம் போன்ற ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாத்தினார். பிரணவார்த்தம் பிரணவம் போல் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணி நமக்கு லோகத்தில் ஜனங்களாம் உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட நந்தகோபுர கோவில் காப்பாரு. மணிக்கதவும் தாழ்த்துருவாய். அஜ்ஞானத்தை போக்கணும். அஜ்ஞானம் வந்து மூடிக்கிறாப்புல நமக்கு கதவு வந்து மூடிக்கிறா. அஜ்ஞானம் வந்து மனசை மூடினுறது நமக்கு விஷயம் புரியுது. இப்படிதான் அவரை பாடு. நாயகனா இருந்தவர் சுவாமி பாஷ்யக்காரர் தான். அது ஆச்சரியமான ஸ்லோகங்களா. இந்த திருநாராயணபுரத்தில் பெருமாளை சேவிச்சா அங்க பாஷ்யக்கார விஷயமா ஒரு மங்களாசாசன ஸ்லோகம் சொல்லுவார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏததாம் யதிராஜஸ்ய சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் யத்ர சம்பத் குமாரோபி யுவராஜ பதாஸ்பதம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெங்களூர்ல கூட இப்ப கிருஷ்ணன் கோவில் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அது பாஷ்யா இந்த திருநாராயணத்தை ஏன்னா அந்த திவ்ய தேசத்தை அனுசரிச்சு அங்கெல்லாம் தேப்பெருமாள் அனுசரிச்சு இங்கெல்லாம் பண்றாப்புல. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியுமா? பாஷ்யகாருடைய ராஜ்யம் சாம்ராஜ்யம் எல்லா இடத்துலயும் பரவட்டும். ஏததாம் எதிராஜச சாம்ராஜ்யம் சர்வதோமுகம். பாஷ்யகாருடைய சாம்ராஜ்யம் உலகமெல்லாம் பரவட்டும். முன்னே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மின். இவருக்கு ஆழ்வார்கிட்ட ஈடுபாடு தானே. ஆழ்வார் திருவழுதி நாடனும் தென்குருவூர்ணம் மருவினிவன் பொருள் அப்படின்னு திருநெறி ஆழ்வார் திருந்தான் பரமபிராப்பியம் நினைச்சு. ஆழ்வாரே பரமபிராப்பியம்னா அவர் அவதாரம் பண்ண ஆழ்வார் திருநெறி தானே இவர் பரமபிராப்பியம். இந்த கண்ணின் சிறுத்தாம்பு 10 பாட்டையும் அனுசந்தானம் பண்ற அளவுக்கு நிரந்தரமான வாசஸ்தானம் இது ஆழ்வார் திருநெறி தானே சொன்னோம்.
இதை விட்டுட்டு நம்புவா மதுரை கோயில் சொன்ன நம்புவார் வைகுந்தம் காட்டுன்னு இதுக்காக சொன்னோம். அப்போ ஆழ்வார் தண்டு வசதி இல்லையா? ஆழ்வார் வசந்து வரா இருந்தா தெய்வமே வேண்டாம் ஆழ்வாரே போர்னு சொல்றவாளா இருந்தா அந்த ஆழ்வார் அவதரிச்ச ஊரக்கடல் ஸ்ரீவை கூட என்ன வசதி அப்படின்னு கேள்வி வந்தது. அது சமாதானம் சொல்றாரு வியாக்கியானத்துல. இந்த ஆழ்வார் திருநாள் வாசஸ்தானம் சொல்லி இந்த ஆழ்வார் திருநாள் 2 பேர் சாசனம் பண்ற குறுக்கு வந்து ஆதிப்பிரான் கூட வந்து அவன் பேர்ல பட்டா இருக்கு. ஆழ்வார் ஒரு நியமனம் பண்ணாரு, ஆதிப்பிரான் கூட நியமனம் பண்றான். 2 பேர் மாமனார் மாமியார் மாட்டு பொண்ணு 2 பேரும் சேர்ந்து உத்தரவு பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் உத்தரவு போட்டால மாமியார் உத்தரவு மாத்திரம் அல்லது மாட்டு பொண்ணு உத்தரவு மாத்திரம் அது தனி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆழ்வார் திருநெல்ல பெருமாளுடைய சாசனம் பெருமாளுடைய நியமனம் கூட வந்து ஈரரிசி பட்டு இருக்கும். 2 ராஜாக்களுடைய உத்தரவா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருக்கு. அதுக்காக என்ன பண்ணா ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டத்தை பரமாத்மா வைகுண்டநாதனுடைய உத்தரவு தானே. நேற்று தான் சொன்னோம், அங்க போன நம்மாழ்வாட்டு கொடுத்து வாய்ப்பு இருக்கா ஹையா. அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் நம்மாழ்வாடைய உத்தரவு தவிர வேற எந்த உத்தரவும் அங்க செல்ல. அதுதான் ஆழ்வார் திருநெல்கால் அதுக்கு ஏற்றம் சொல்லுது. ஏன்னா ஆழ்வார் திருநெல்லை பெருமாள் நம்மாழ் அவதரிச்சார். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பட்டாலாம் யார் பேர்ல இருந்தது? அந்த ஆதிப்பிரான் கிட்ட இருந்து. அதனால அவர் பேர்ல சாசனம் கூட வரும். அந்த ஈரரிசி படாமல் 2 ராஜாக்கள் இல்லாமல் கேவலம் ஆழ்வாருக்கு மட்டும் உரியதா இருக்கிற ஊர்னா அங்க போன ஆழ்வார் போறோன்னே சரி வைகுண்டம் முழுக்க நீரே ஆழ்வார் அங்க கொடுத்துட்டாரு. அதனால ஆழ்வாருக்கு மட்டும் பூர்ண ஏகதேசமான உரிமைங்க வைகுண்டத்தில். அதனால ஆழ்வார் நம்புவார் பதி வைகுண்டங்கள். அந்த மாதிரியாக பாஷ்யகாவுடைய சாம்ராஜ்யம் எல்லா இடத்துலயும் வரட்டும். ஏன்னா செல்வப்பனுடைய அவ்வளவு சாம்ராஜ்யம் இருக்கும் இல்லையோ அது இளவரசனாக தான் உபயோகப்படும். ஒரு இன்ஸ்டிடியூட்ல SLC பாஸ் பண்ணான். அப்புறம் இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல போனா அவன் 8ஆம் கிளாஸ் தான் சேர்த்துட்டான். இவன் இத்தனைக்கும் அந்த 10th ஸ்டாண்டர்டு அந்த சர்டிபிகேட்டை காமிச்சான். அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா அது எங்க ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் சேர்த்து தான் உபயோகப்படும். அதுல பாஷ்யக்காரர் எல்லாரும் சேர்ந்து அவர் தான் ராஜா வச்சா. சம்பத்குமார் என்ன அநியாயமா இருக்கு, நான் தானே உபயோகநாதன் பேருந்தான், அதனால்தான் பாஷ்யக்காருக்கு நீ செல்ல பிள்ளையா கொடுத்துட்டான். ஏன் நீ நான் 10th பாஸ் பண்றேன், SLC பாஸ் பண்றேன், எனக்கு 8ஆம் கிளாஸ். SLC பாஸ் பண்றது 8ஆம் கிளாஸ் சேர்த்தணும். அது SLC பாஸ் பண்ண எதுக்கு உபயோகப்படுது? 8ஆம் கிளாஸ் இது. அதுல பாஷ்யக்காருக்கு நீ செல்வ பிள்ளையாரு, அவர் பெரிய பிள்ளையாட்டும் பெரிய ராஜாவாட்டும் ஐயோ நான் உபயோகநாதனாச்சேன்னா உபயோகநாதனா இருக்கிறது செல்வ பிள்ளையா வச்சு இல்ல அது கூட அந்த ரேங்க் கூட கிடையாது, தூர தள்ளு போனார். அது ஸ்லோகம் சொல்ற எத்த சம்பத்குமாரோப்பி நான் செல்வ பிள்ளையாச்சேன்னா நீ செல்வ பிள்ளையா இருந்தாலும் யுவராஜாவாயிரு. எத்த சம்பத்குமாரோப்பி யுவராஜ பதாஸ்பதம். மன்மதன் ரத்தி லக்ஷ்மி கிட்ட வந்து என்னையும் ஒண்ணு சமானம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லலாம் லக்ஷ்மி ஈக்குவலா இருக்கிறது. இல்ல நான் வச்சுக்க முடியாது, நான் ரொம்ப அழகியா இருக்கேன், அதனாலதான் லக்ஷ்மிக்கு வேலைக்காரியா இருந்தாலும் நீ ஒன்னு அழகா லட்சுமி வேலை செய்து லட்சுமிக்கு சமானமான அந்தஸ்து உனக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனை சம்பத்குமாரோப்பி யுவராஜ பதாஸ்பரம். ஒரு நிருப்பர் வந்த உனக்கு என்ன ஆசை உனக்கு என்ன ஆசைன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டேன். இங்க இருந்து மனுஷ லோகத்துக்கு வந்த அப்பா உனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா நான் வசந்த பிராமணா பிறந்திருக்கேன், யாகம் பண்றேன், எல்லாம் பண்றேன், தேவ ஜாத்தியில பிறக்கணும் ஆசையா இருக்குன்னு. ஓஹோ மனுஷால காலம் தேவத்தில் வசந்தவா போல் இருக்குன்னு அங்கேருந்து தேவலோகத்துக்கு போதான். உங்களை பத்தி மனுஷாலும் ரொம்ப வசதியா சொல்லல, உங்களுக்கு மேல்பட்டவா கிடையாதா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காருன்னா என்ன தேவதனா இருந்து நல்லா நான் தேவேந்திரனா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான். சரி தேவதற்காலம் தேவேந்திரன் ரொம்ப வசந்தவன் நினைச்சேன். அப்ப அவங்ககிட்ட போனான், உங்களுக்கு ஒன்றும் குறையிலையே, தேவத்தெல்லாம் தேவேந்திரன் ஆசைப்படல, உங்களுக்கு எது கொண்டு அவன் சொன்னா எத்தனை வருஷமா நான் தேவேந்திரனா இருக்கிறதே கொஞ்சம் சிவனாக இருந்து கைலாசாதிபதியா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான். சரி அது கொஞ்சம் வசந்த பதவியா இருக்கு, அங்க போய் கேட்டான். அவனை போய் கேட்டா நான் ரொம்ப நாளா சிவபதத்துல தான் இருக்கேன், எனக்கு பிரம்ம பதம் வரலையே, அதுல பிரம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் பிரம்மாவை போய் கேட்டா அவன் என்ன பண்ணான், அது வசந்த போஸ்ட் தான் பூலோகத்துக்குள்ள இந்த பந்தத்துக்குள்ளே ஆட்டு இருக்கேன், பிரம்மாண்டத்துக்குள்ளே ஆட்டு இருக்கேன், நான் மோட்சத்துக்கு போய் நித்திய சூரியா இருக்கணும் முக்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓஹோஹோ இவாளெல்லாம் பந்தத்துல ஆட்டு இவாளை காட்டில் அப்ப எல்லாரையும் காட்டிலும் வசந்த பிரம்மா தீர்ந்து போச்சா, அந்த பிரம்மா முக்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஓஹோன்னு சொல்லிட்டு அங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டு போனான். மோட்சத்துக்கு போக முடியாது, விசிட்டர்ஸ்லாம் பேப்பர்காரெல்லாம் பர்மிஷன் உண்டு இல்லையா, வரக்கூட இடத்துல போகலாம். அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா, நான் சொல்றது கதைக்கா சொல்றேன், அவெல்லாம் போக முடியாது. அங்க போனா அங்க முக்தனை போய் கேட்டான். வாஸ்து தான் வசந்து தான், நான் இப்பதான் மோட்சத்துக்கு வந்திருக்கேன், இங்க நித்திய சூரியலாம் ஏற்கனவே இருந்துருக்கா, அவளை போல நான் அனாதி காலமாவே லட்சுமி நரசிம்மன் ஆசிரிச்சு நான் மோட்சத்துக்கு வந்திருக்கேன். லட்சுமி நரசிம்மன் ஆசிரிச்சு நான் மற்ற பேர் ஆசிரிச்சா மோட்சம் இல்லையே அர்த்தம் இல்லை. ஏன் அந்த லட்சுமி நரசிம்மன் பார்க்க நான் அவ்வளவு வலச கொள்ள கொண்டு தான் நான் சொல்றேன். அதான் பெருமாள் ஆசிரிச்சா எந்த பெருமாளா இருந்தாலும் மோட்சம் வரும். அது லட்சுமி நரசிம்மன் இருக்காரு, அவர் ஆசிரிச்சேன் எனக்கு மோட்சம் வந்திருக்கு, இத்தனை நாளா மோட்சத்து வரும், நித்திய சூரியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும், நித்திய சூரியா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஓஹோ இதுக்குமே ஒரு போஸ்ட் அங்க போய் கேட்டான். அவன் என்ன பண்ணா தான் பெருமாளா இருக்குன்னு ஆசைப்படணும்னு நினைச்சு அப்படி ஆசைப்படல. பெருமாளா இருக்கிறது யாரும் ஆசைப்பட மாட்டான், சன்னியாசா இருக்கிறது யாரும் ஆசைப்பட கூட.
அதுவும் மடுத்த சன்னியாசம் இருக்குது ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டு வரல, ஏதோ வந்துடுத்து. படுற கஷ்டம் எங்க இஞ்சி மோட்டிவேஷன்லாம் 25 வருஷம் கழிச்சு சாட்சிய வார்த்தையை நான் 25 மாசத்துல நான் சொல்றேன். எத்தனை சிரமங்கள் அதெல்லாம் மறக்கிட்டு தான் 24 மணி நேரம் உபன்யாசம் வாழ்ந்துட கூட தேவையில்லைன்னு சொல்றேன். ஆச்சு போயாச்சுன்னா அகோல்தான் யானைக்கு கால் சரியாது. மதம் பிடிச்சி போச்சு, அதை கட்டி போட்டிருக்கா, செங்கில் கால் புண்ணா போய் செங்கில் உள்ளுக்குள்ள பூந்து கொடுத்து. நான் காலாக சம்பாதிச்சேன். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தா கூட அந்த மாதிரி அழகான யானை கால்பட பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு வாங்கி வச்சுதான் சம்பத். அது மனசுல உறுத்துறது. இப்போ யாரையாவது அனுப்பிச்சு அது முதல்ல பண்ணும். ஃபோன் மேல் ஃபோன் வந்துட்டு அது ஒன்று சிக்கல். எத்தனையோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாதாரண குட்டிச்சி சன்னியாசினருக்கு தேவையில்லை. நான் சன்னியாசம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணா, பெருமாளா இருக்கிறதுக்கு ஒத்துரும் ஆசைப்பட மாட்டான். ஆனா அவன் என்ன பண்ணா, ஒரு சன்னியாசி இருக்குன்னு ஆசைப்பட்டான். அந்த சன்னியாசி யார் தெரியுமா? ரொம்ப ஆசை. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பாஷ்யக்காரா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அவர் கேட்டார், இதுக்கு மேல நான் இருக்கிறது ஆசைப்படல, இங்கேயே இப்படியே இருந்துட்டு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். திதே பிஷதி, அந்த சப்த தாத்து பிரயோகம் ரொம்ப திதே பிஷதி மானுஷா, மனுஷனா இருக்கும். தேவோ திதே பிஷதி தேவோ பவித்தும் இச்சதி. திதே பிஷதி மானுஷா சச்ச திதத் பிரபூஷத்யோ, அந்த தேவத்தில் போய் கேட்டா தத் பிரபுர் பவித்தும் இச்சதி. தத் பிரபுர், தத்துவ தேவதை. தேவதற்கு பிரபு யாரு? தேவேந்திரன். அந்த தேவேந்திரன் அப்புறம் ஆசனார். அந்த சப்த பிரயோகம் ரொம்ப சச்ச திதத் பிரபூஷத்யோ. அவன் என்ன தெரியுமா பண்றான், அங்க போய் கேட்டா சிஷர் விஷதி சர்வோ பவித்தும் இச்சதி. சர்வன்னா இந்திரன், சிவனுக்கு பேர். சிஷர் விஷதி சக்கிரமாது. அவனை போய் கேட்ட விவிதீஷ்யதே தேனஜ, அங்க மாத்திரம் பாசிவ் வாய்ஸ். அவன் என்ன பண்றான், அவனாலே பிரம்மாவா இருப்பதற்கு ஆசைப்படுகிறது. அங்க மாத்திரம் அந்த வாய்ஸை மாத்திட்டான். அவன் பிரம்மாவா இருக்கு ஆசைப்பட. நாம் ஆக்டிவ் வாய்ஸ்லயே சொல்லுவோம் விவிதீஷ்யதே தேனஜ. அவனை போய் கேட்டா சரி முமுக்திஷதி தத்துவகத்யவகதூ சஹ நிசம்சயம். நான் பந்தத்துக்குள்ளதான் ஆட்டிருக்கேன், பந்தமே இல்ல, முக்தனா இருக்குன்னு ஆசைப்படுறான் அவன். அவனை போய் கேட்டா சரி நினித்திஷத்தி சோப்பி, நினித்திஷதி நித்தியோ பவித்தும் இச்சதி. அவன் நித்திய சூரியா இருக்கு, அப்படி கிரேடு மேல கிரேடு. அவனை போய் கேட்டா சரி சத்து ரிரங்க பிக்ஷூஷதி ரங்க பிக்ஷு பவித்தும் இச்சதி. ஏன் இவர்கிட்ட வந்து கேட்கல, ஏன்னா இவெல்லாம் ஆசையே கிடையாதா இருந்தால இவர் இப்படியே ஸ்ரீரங்க பிக்ஷுவாவே இருந்துட்டோம். ஸ்ரீரங்கே சரத சதம் சூத்வர்கேடு நிஷ்கண்ட நிர்துக்கம் சுசுகஞ்ச தாஸ்ய ரசிகாம் புக்த்வா சமுர்த்திம் பராம் யுஷ்மத் பாத சரோருஹாந்தரருஜ சியாம தொம்பம் பட்டர். என்னோட ஸ்நேகிதாளர் கூட ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தோம். எப்போ 100 வருஷம் பாவம் கிடைக்கல, 32 வருஷம் வரும். அங்க கடைசியில பரமத்து போய் அவர் திருப்படி தூள்லயே என்னுடைய என் சாம்பல இந்திய மண்ணுல கரைச்சிடணும்னு சொன்னாலே ஒருத்தர் யாருது, நேரு. அந்த மாதிரி அவள் என்னுடைய சரீரத்துல தூளை அந்த பெருமாள் திருவிழா இந்த பாதாம்புஜத்துக்குள்ள ஒரு தூளாக தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி சத்து ரிரங்க பிக்ஷு சதி நாயகனாயன்னு நாழியாச்சு.